நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இந்தியன் பீரோன்றது வந்து நீ காட்டிட்ட, இது பொங்க வைக்கிறதுக்கும் தைப்பூசத்துக்கு தண்ணீர் பந்தல் போடுறதுக்கு தான். நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியன் வெல்ஃபேரை பற்றி நீ பேச போகிறேன்னா என்ன பாலிசி இருக்குது? அதோட கேவலமானது இந்த வாழைப்பழம், இந்த கரியன் அப்படின்னு யாரை சொல்கிறேன்னா ராயரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அறவே அந்த அடுன்லாம் தெரியுமா, அறவே அந்த இதில் போடல, அறவே மூஞ்சி கொடுக்கல. இவங்க இன்னும் வேர்ஸ் எப்படின்னா, இவன் அறவே தகுதி இல்லை, நீ வந்து அறவே தகுதி இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் உணர்ச்சி வசப்பட்ட சமுதாயம், உணர்ச்சி வசப்பட்டவங்கன்றாங்க. சமுதாயத்துக்கு ஒன்று வந்து தன்மானம்னு ஒன்று இருக்குது. அண்டாண்ட வந்து நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டோமா எல்லா தமிழ்லையும் இப்படி தான் நடத்துவான்ற ஒரு இது. நான் என்னோடய தேர்தல் பரப்புரையிலே நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஜெயிக்கிறோமா தோக்கிறோமான்றது வந்து ரெண்டாவது விஷயம், ஆனால் நின்று சண்டை செய்யணும், அதுதான் வந்து தமிழன். அப்படி தான் நான் சொன்னேன். அந்த தன்மானம் நமக்கு இருக்கணும். பரவாயில்ல போயிட்டு தான் போகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெளியானோம். திருக்குறள் சொன்னோன்னே இங்கே ஒன்றா குதிக்கிறானுங்க பாரு அவங்க சப்போர்ட்டர்ஸு. பட் நம்மளுக்கு தெரியும் அவன் போய் சொல்கிறான்ட்டு. பட் இருந்தாலும் அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த வேர்ட்ஸை கோட்ஸ் பண்ணும்போது நீ வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற, தமிழ்ஸ்க்கு நீ மலேசியாவில் வந்து இந்தியன்ஸுக்கு தமிழ்ஸ்க்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற, அதுதானே சதீஷ் காரணம். அதுதான் நான் ஸ்டெப் இன் பண்ண நீ வந்து காசா வந்து பீஸா நிற்கணும்ட்டு நின்றுச்சு ஹாஸ்டேஜஸ் நீ விட்டுறணுன்ட்டு அது நின்றுச்சு சதீஷ். சதீஷ் சேம்பாங் பக்கம் 76வது எபிசோடு. தயவு செஞ்சு மீண்டும் நான் கேட்குறது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஷேர்னா வெரி சிம்பிள் சதீஷ். அந்த ஷேர் பட்டன் இருக்கும், நேராக உங்களோட வாட்ஸ்அப் தான் இப்போ ஃபேமஸ் பாருங்க. ஆமாம், வாட்ஸ்அப்பில் வந்துடும். அந்த வாட்ஸ்அப்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் குரூப் போட்டிங்கன்னா அவங்க பார்க்க முடியும். பார்த்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கல கூட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து ஏச சொல்லுங்களே. ஏசுறவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் ஏசுறாங்க. அது என்னென்னா, போன வாரம் வந்து கொஞ்சம் டைட்டான ஷெட்யூல், அதனால வந்து எங்களால் போன வாரம் வர முடியல. ஸோ இந்த வாரம் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து ஆன் டைம் வந்துடும். அதே மாதிரி வந்து மறந்துடாதீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்களேன். அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறத பாருங்கள். எஸ்பெஷலி எங்களோட தான் இப்போ இருக்குது. ஸோ நம்மளும் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்சூரன்ஸு, ப்ராப்பர்ட்டி, என்ன நம்ம வந்து கன்சல்டன்சி செய்கிறோம். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். என்ன மாதிரி கன்சல்டன்சி பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து லைசன்சிங்கு ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ ரீசன்லியாக ஒரு கேஸ் சொல்கிறேன், பட் அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அப்புறம் அதுக்கும் வந்து நம்மளுக்கு பிடிக்காதவனுங்க அங்கே போய்ட்டு சொல்லுவானுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைசன்ஸ் சதீஷ், அந்த லைசன்ஸ் வந்து ஏபின்னு சொல்லுவாங்க, காடி எடுக்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஏபி வந்து நார்மலாக வந்து நன் பூமிக்கு தான் கொடுக்குறாங்க, சாரி பூமிக்கு தான் கொடுக்குறாங்க. ஏபி காடி இம்போர்ட் பண்ணுறது. பட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த என்திக் காடிலாம் இருக்குது. என்திக் காடி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா அதோட சட்டத்திட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையான இது, ஆள் எடுக்க முடியாத ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே பேசி, இப்போ இருக்கிற அந்த ஜஃப்ரோல் அவர் கீழே தான், மீத்தி கீழே தான் இருக்குது. எப்படியோ அவர் மூலிமா எப்படியோ கான்டாக்ட் பண்ணி அவங்க பேசினோன்னே என்ன ஒன்று நம்ம கிரெடிட்டும் கொடுப்போமே. ஜஃப்ரோல் ஐ திங்க் வெரி ஒரு ஷாப்பான மனசு, பிஸ்னஸ் மேன்லாம் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு ஷாப்னஸ் இருக்குது. ட்ரம்ப் மாதிரில ட்ரம்ப் மாதிரி நினைக்கிறேன். உண்மை தான். நான் நீ சொல்ல கிடையாது, நான் சொல்ல அனுப்பிச்சு நீ சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க பிஸ்னஸில் இருந்தவங்க, அவர் நினைக்கிறேன் கார்ப்பரேட் வேர்ல்டில் இருந்த வச்சு அவருக்கு தெரியுது, ஓ இதெல்லாம் வந்து ரேட் டைப்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லி, பியூரோக்ராட்டிக் ரேட் டைப்ஸ் இருக்குன்ட்டு இமிடியட்லி அவர் என்ன பண்ணார், வித்தின் 2 வீக்ஸில் வந்து அந்த ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு அந்த ப்ராத்தோரானு அதை எல்லாமே பார்த்துட்டு நம்ம ரெகுலேஷன்லாம் பார்த்துட்டு இமிடியட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பாலிசியை சேஞ்ச் பண்ணிட்டு யார் வேணா எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்திக் காடி நீங்கள் வெளியூர்லேருந்து எடுக்கிற போகிறனாங்களா நீங்கள் வந்து நம்மளோட கன்சல்டன்சியை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எப்படி அதை செய்யணும், ப்ரொபோசல் கன்சல்டேஷன் வந்து நம்ம இது பண்ணலாம். டேவிட், ஐ ஜஸ்ட் இந்த மீன் டைம் அண்மையில் வந்து நம்மளுடைய செம்மப்போக்கோ பார்த்துட்டு தான் ஒருத்தர் கேட்டிருந்தார், எப்படி வந்து அந்த டூரிசம் ஏஜென்சி லைசன்ஸ் எடுக்கலான்ட்டு. நம்ம ஆஃப்கோர்ஸ் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது டாக்குமெண்ட்லாம் வந்து ஒன்று இது பண்ண போகிறோம். ரீசன்ட்லி இந்த வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன் ஆஃப் அவர் கிளையன்ட் வந்து நம்ம இம்போர்ட் லைசன்ஸ் எடுத்து கொடுத்தோம். காஃபி பீன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான லைசன்ஸு. இப்போ அடுத்து வந்து ஃப்ளவர் இம்போர்ட்டும் வந்து இன்றைக்கி தான் வந்து நான் பார்த்தேன், முதல் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இது போல் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சில பேர் வந்து பிஸ்னஸ் செய்வீங்க, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது, இந்த லைசன்சிங்லாம் பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் லைசன்ஸ் இருந்தாலும் என்ன லைசன்ஸ் இருந்தாலும் அது டேவிட் இதை சொல்லிவிட்டு என்ன லைசன்ஸ்னால், அன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறாரு, எனக்கு லோரி லைசன்ஸ் வேணுமா எடுத்து கொடுக்க முடியுமா.
நாங்கள் வந்து லைசன்சிங்னு சொல்கிறது பிஸ்னஸ் லைசன்ஸ், பிஸ்னஸ் பெர்மிட்ஸ், இதை பற்றி காடி ஓட்டுற லைசன்ஸ், லோரி லைசன்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புசாட் முமாண்டுக்கு தான், ஸ்கோலா முமாண்டுக்கு தான் கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்க முடியாது. ஸோ சரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சதீஷ், அந்த லைசன்ஸ்னால் என்ன லைசன்ஸாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ நார்மல் லைசன்ஸ் பற்றி நம்ம சொல்ல, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிபிடியில் இருப்பீங்க. பிபிடினா ஒரு லோக்கல் கவுன்சில் இருக்கும். இப்போ நீ பினாங்கில் எடுத்துகிற எம்பிபிபி, எம்பிஎஸ்பி, பண்டாரையா, டிபிகேஎல் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த லைசன்ஸ் பற்றி நம்ம சொல்ல, இதெல்லாம் வந்து இப்போக்கி வந்து எல்லாம் ஆன்லைனில் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது, அதை நீங்களே எடுத்துடலாம். பட் நம்ம என்ன சொல்கிறோம்னா, எல்லா ஏஜென்சி, கவர்மெண்ட் ஏஜென்சிலையும் வந்து ஒரு ஏஜென்சிலையும் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து அவங்க ரிலேட்டடான பிஸ்னஸஸ் இருக்கும், அவங்க ரிலேட்டடானது. ஸோ மேபி இப்போ வந்து சேரான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கமந்திரியான கம்யூனிகாசியில் வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் திறக்க போகிறீங்க, அது வந்து நியூஸ் போர்ட்டலாக கொண்டு போக போகிறீங்க. இப்போ வந்து லைசன்ஸ் விலையாக்கியிருக்காங்க, இப்போ சோஷியல் மீடியா லைசன்ஸு. ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஏஜென்சிலையும் வந்து ஒரு இது இருக்கும். இப்போ வந்து கேடிஎன் ஒரு சொல்லுவோமே, கேடிஎனில் பார்த்தீங்கன்னா பிஸ்தோல் லைசன்ஸு. ஸோ நீங்கள் வந்து விற்க போகிறீங்க. ஸோ அஃப்கோர்ஸில் அதெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து அதுக்கான அப்ளிகேஷன் எப்படி இட்ஸ் நாட் நம்ம வந்து பைபாஸ் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு பைபாஸ் கன்சல்டன்சி தான், பைபாஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து லஞ்சம் கொடுத்தா தான் அந்த இதெல்லாம் கிடையாது. பட் அந்த ப்ரொசீஜர் அது எப்படி அதை ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யணும், எப்படி ஃபாலோ பண்ணணும். சம்டைம்ஸ் அந்த பிஸ்னஸ் மேன் அதை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த பொறுப்பு நாங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த லைசன்ஸ் என்ன ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ் மட்டும் ரைவான் ப்ராசஸ் முடியுமா முடியாதா எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து அந்த கன்சல்டன்சி செய்வோம். ஸோ இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஏஜென்சிலையும் தேவைப்படும். உங்களுக்கும் தெரிஞ்சவங்க பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க மீத்தி லைசன்ஸோ இல்லை இம்போர்ட் விற்கிறதா இருந்தால் கூட லைசன்ஸ் வேணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோ கிசியாத்தானோ எல்லா இடத்துலையும் ஒரு பெர்மிட் சொல்லுவாங்க, டெம்பரரி லைசன்ஸ் இயர்லி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, ஸ்பெஷல் லைசன்ஸ் உருவாக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும், எப்படி அதை கோ த்ரூ பண்ணணும்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டில் கொஞ்ச நாள் இருந்த வச்சு நம்மளுக்கு அந்த வழிமுறைகள் தெரியும். மற்றபடியாக வந்து இது பொலிட்டிக்கல் கனெக்ஷனோ ஸோ அதெல்லாம் கிடையாது. அவசரப்பட்டு எங்களை பிடிக்காதவங்க போய்ட்டு இதை போய்ட்டு ஒரு இதாக காமிச்சு அங்கங்கே கவர்மெண்ட்ரியால் எங்கள் பேரை கெடுக்காதீங்க. ஏன்னா யாருக்கிட்டே காசு கொடுத்து எடுக்கிறதா இல்லை, உண்மையாக லைசன்சிங் வந்து கரெக்டான ஃபாலோ பண்ணி கரெக்டாக போகணுமா அது கிடைக்கும். அதுக்கு வந்து அந்த மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் எங்களுக்கு தெரியும். ஸோ அது மூலியமாக தான், மற்றபடியாக வந்து இந்த குறுக்கு பாதை அதெல்லாம் கிடையாது சதீஷ். ஸோ இதான் சதீஷ், இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ எங்களோட பிஸ்னஸை பற்றி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, லைஃப் இன்சூரன்ஸு, மெடிக்கல் கார்டு, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நார்மலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நல்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்சூரன்ஸில் வச்சுருக்காங்க. அது வந்து பேங்க் நகரா கீழே உள்ளது. ஸோ பயப்பட தேவையில்லை, ப்ரொடெக்ஷனோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் மெடிக்கல் கார்டு, லைஃப் இன்சூரன்ஸும் நிறையா மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆளுங்க வந்து அதை எடுத்து பயன்படணும்னு நினைக்கிறோம். உங்களோட ஃப்யூச்சர் ஜெனரேஷன் மாறணும், ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு மாறணும்னா இன்சூரன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த வழிகாட்டியது. அது வந்து அவங்க இறந்துட்டாலும் சரி, இல்லை அவங்களோட சேவிங்கை வந்து அவங்க வாழ்க்கை தனத்தையே ஃப்யூச்சரில் மாற்றுறதுக்கு, அவங்க குடும்பம், அவங்க ஜெனரேஷனே மாறுறதுக்குன்னு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெறும் ஜாக்பாட் எழுதுனா தான் இல்லை, இந்த இன்சூரன்ஸில் நீங்கள் வந்து ஒரு மில்லியன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு என்ன செஞ்சால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதான் நினைக்கிறேன் சதீஷ், நம்ம டாபிக் உள்ள போகலான்னு நினைக்கிறேன். சதீஷ், இன்றைக்கி வந்து டாபிக் வந்து ஒரு ஷார்ட்டாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 இஷ்யூ இருக்குது. மொதல் வந்து நம்ம இந்தியன்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நேஷ்னல் இஷ்யூ, தென் வி கோ ஃபார் த இன்டர்நேஷ்னல். ஏன்னா இன்டர்நேஷ்னல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம் நடக்கிறது வந்து நம்ம பேசி ஆகணும். ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இது பார்த்தீங்கன்னா சதீஷ், நேற்று வந்து ஒரு பரபரப்பான செய்தி சதீஷ். உலகத்தில் இந்த நாட்டில் வந்து இந்தியர்களோட தலையெழுத்தெல்லாம் மாறப்போகிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நான் ஃப்ரீ மலேசியா டுடேல பார்த்தேன். அது தலையெழுத்தே மாறிடலாம், தலையெழுத்தே மாறப்போகுது இந்தியன்ஸ்ன்ட்டு. ஸோ அதில் வந்து பேட்டான ஒரு இது இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி எங்களில் பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த கட்சியில் இருந்திருக்கோம். இந்தியன் பீரோ பினாங்கில் வந்து டிஏபி திறந்துட்டாங்கன்ட்டு அது வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, நேஷனல் நியூஸில் வந்துச்சு பாருங்க. ஃப்ரீ மலேசியத்தோட வந்தோன்னே எனக்கு அதை பார்த்தோன்னா எனக்கு வந்து என்னால் இது ஒரு நியூஸான்ட்டு. ஏன்னா இன்னைக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்க, டிஏபி ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து ஒத்துக்கிறாங்க கிளியராக. அவங்க நியூஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் இந்தியன்ஸ் வந்து இந்த காலத்தில் இப்போ இந்த காலத்தில் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து சேர வேண்டியது சரியாக சேரல, இந்தியன்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு இந்தியன்ஸ் பீரோ உருவாக்கணும். இந்த இந்தியன்ஸ் பீரோ வந்து முன்னிலேருந்து இருக்குது. பட் அந்த குவைட்
நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து அது ஆக்டிவாக இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஆக்டிவ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அது என்னத்துக்குன்னா இவங்க தேவையில்ல, ப்ரொஃபஸர் ராமசாமி சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார், ஒரு பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு. பட் இவங்களால வந்து இப்போ இருக்கிற அந்த தலைமைத்துவத்தால் வந்து அந்த 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 மக்களுக்கு அந்த போய்ட்டு சேர்க்க முடியாத, ஸோ அந்த மக்களுக்கு போய்ட்டு சேர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் ஸோ இந்த மாதிரி பீரோ இதெல்லாம் வந்து ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் நான் சொல்ல முடியும். அந்த வேலையில் பார்த்தோன்னா சதீஷ், பீரோ வந்து தொடர்ந்துட்டோம் அப்படின்னு அதுக்கு தலைவர் யார் பார்த்தோன்னா இதில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம வந்து இந்தியர்கள் இவனுங்க ரெண்டாவது அந்த ரேஸ்க்கு போகிறான்னு நினைப்பீங்க. பட் ஈவன் இருந்தாலும் இந்தியன்ஸ் சொன்னால் 85% வந்து தமிழ் தான். அப்புறம் 85% தமிழ் பேசுகிறவங்க, ரைட்டா சதீஷ்? ஆமாம். சீக்கியர்கள் வந்து ரொம்ப ஒரு குறைவான ஒரு கம்யூனிட்டி தான் இருக்குது. பட் டிஏபியில் வந்து அவங்களோட எஜமனி தான் கூடியா இருக்குது. அவங்க தான் வந்து அந்த அந்த டிசிஷன் மேக்கராக இருக்காங்க இந்த ஒரு 85%க்கு. ஸோ அதில் பார்த்தோன்னா அந்த சோசியோ எக்கானமியே வந்து 2 சோசியோ எக்கானமி டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அவங்கள நம்ம குறை சொல்லலை, அவங்கள போராமப்படல. பட் அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டேட்டஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் வித் த தமிழ் ஸ்பீக்கிங் இந்தியன்ஸ் சொல்லுவோமே சதீஷ். நம்ம ரொம்ப டீப்பாக போவேன்னா தமிழ் ஸ்பீக்கிங் இந்தியன்ஸ் சொல்லுவோமே. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த சோசியோ எக்கானமி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது சதீஷ், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏன்னா நீ பார்த்தோன்னா லாயர்ஸோ சரி, இன்றைக்கி மினிஸ்டர்ஸோ சரி, டிசிஎம்ஓ சரி, அந்த மாதிரி பிஸ்னஸ் என்ட்ரிலையும் சரி, அவங்க வந்து ஒரு வெல் நோனான இருக்காங்க. ஒரு படத்தில் நான் பார்த்தேன், விவேக் தான் நினைக்கிறேன் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், இஃப் நாட் மிஸ்டேக்கன். அந்த படத்தில் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா இந்த சீக்கியர்களை பற்றி சொல்லுவார். இந்த சீக்கியர்கள் வந்து நான் உலகம் பூரா போயிருக்கேன், சீக்கியர்களை பார்த்துருக்கேன், யாருமே வந்து பிச்சை எடுத்ததில்லை. ஆமாம். அவர் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டை வச்சு சொல்கிறாரு. பட் நீ மலேசியாவும் உலகம் பூரா அப்புறம் தான் சிந்திக்க வைக்கிறது தான் இது சிந்திக்க வைக்கிறாங்க. என்ன சிந்திக்க வைக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம குறை சொல்ல, அவங்களோட திறமையில அவங்க முன்னுக்கு வராங்க, ரைட்டா சதீஷ்? பட் உண்மை அது நம்ம வந்து யாருமே பார்த்ததில்லை, யார்கிட்ட கையேந்தி பார்த்ததில்லை. ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் எக்கானமி அப்படி இருக்குது. அவங்க வந்து நம்மளை டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா த மீன்ஸ் சம்திங் ராங் வித் அவர் சிஸ்டம் தான் சொல்ல முடியும். அது எஸ்பெஷலி டிஏபியில். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸே வந்து அந்த இந்தியன்ஸோட ஓட்டு தான் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஒரு நாள் காலத்தை ஓட்டிருக்காங்கன்னா அந்த இந்தியன்ஸ் வந்து அந்த அத்தாஸ் பாகார் சொல்லுவாங்கள்ல, இவங்க ஓட்டு போட்ட வச்சு தான் அந்த மாற்றங்களே நம்ம பார்க்குறோம் சதீஷ், சில டூனில். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா அதுக்கு வந்து இன்றைக்கி பினாங் வந்து ஒத்துக்கிறாங்க. பினாங் ஸ்டேட்டும் சரி, பினாங் டிஏபியும் சரி, என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா ராமசாமி இல்லைன்னா முடியாது, ராமசாமிக்கு பதில் வேறு யாருமே இல்லை, ராமசாமி இப்போ இல்லாத வச்சு நம்மளுக்கு ஐ ஹேவ் நோ சாய்ஸ், இந்த பீரோ இந்தியா திறக்கிறதா இருக்குது. ஏன்னா கிராஸ் ரூட்லாம் கடுப்பாயிட்டாங்க. பாஸ் 1 இயர் வந்து இந்தியன்ஸ் கம்யூனிட்டி ஒதுக்கப்பட்ட ஒரு கமிட்டி ஆகிடுச்சு. இந்த பிஹெச் அரசாங்கம், ஃபெடரல் மடானி அரசாங்கத்துலேயும் சரி, ஸ்டேட் அரசாங்கத்துலையும் சரி, இந்த ஒதுக்கப்பட்டு டிவைட் அண்ட் ரூல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தௌக்கை வந்து சொல்கிறாரு, அதால் வந்து பிரிவினை நிறையா இருக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபெயிலியரை வந்து சரிப்படுத்துறதுக்காக ராமசாமி இருக்கும் போதும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த இந்த இந்திய சமுதாயம், அந்த பினாங்லையும் சரி, மலேசியாலையும் சரி, ஒரு நல்ல ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னு அப்போல்லாம் அந்த பிரச்சனை வந்ததில்லை. ஆமாம். இப்போ வந்து அது வந்துச்சு. அவர் இல்லாத அவரை தூக்கி அவர் வேணான்னு சைட்லைன் பண்ணாங்க இந்த கட்சி. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியுது, சம்திங் ராங், நம்மளுக்கு வந்து லீடர்ஷிப் இல்லை. ஸோ யாரையும் லீடராக எடுக்க முடியல, அந்த கரீனும் லீடர்னு சொல்ல முடியாது, வாழைப்பழத்தையும் லீடர்னு சொல்ல முடியாது, அங்கே இருக்கிற எம்பி அடூனு யாருமே அந்த தலைவர் துறமும் வந்து இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு எஜெண்டா கீழே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து தௌக்கை கீழையும் பேக்கை தூக்குறதும் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது நம்ம அந்த மாதிரி இல்லை பாரு ஒரு டைமில். ஸோ அதால் வந்து இப்போ நம்ம இதை சரிப்படுத்தணும்னா இந்தியன் பீரோ 2வது உற்பத்தி ஆக்கிட்டோம். அதில் இன்னொரு பேட்டானது என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், அவங்களே ஒத்துக்கிறாங்க பொங்கல் செய்கிறதுக்கும் தைப்பூசத்தில் பந்தல் போடுறதுக்கும் டிஏபி ராக்கெட் பண்ண பார்ப்பீங்க பின்னாங்க போனால், அதுக்கும் தான் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதோட முக்கியமாக என்ன தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கட்சியில் உறுப்பினருக்கு பார்த்துருந்தீங்க இருக்கலாம். அதோட முக்கியமாக என்ன தேவைப்படும்னா எலெக்ஷன் டைமில் கொடி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும், இல்லைன்னா வீடாக போய்ட்டு பெம்ப்ளெட் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் வந்து அரிசி மாவு கொடுக்கறதுக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க. ஸோ அது எவ்வளோ அளவுக்கு அது உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணதில்ல, நான் பார்க்குறதுக்கு எனக்கு எஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா முன்னாடி எங்களோட கட்சி இவ்வளோ கேவலமாக போய்கிட்டு இருக்குன்ட்டு நேற்று கூட ஒரு ஆவேசமாக ஒரு ஃப்ரெண்ட்டை பேசிக்கிட்டு இருந்தேன். என்னத்துக்கெல்லாம் அந்த கட்சியில் இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு, இதெல்லாம் சாரிமாக்கான்னு, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு, சமுதாயம் முக்கியம் இல்லை, சமுதாயத்துக்கு நினச்சி பேசுங்கன்ட்டு. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா அது ஒரு ஃபெயிலியரான காமிக்குது சதீஷ். அந்த பீரோ இந்தியா வந்து டிஏபியோட ஒரு ஃபெயிலியர் காமிக்குது. அது ஃபெயிலியர் தான், அது ஃபெயிலியர் தான் சொல்ல முடியும் நீங்கள். அதால் தான் நேஷனல் லெவலில் மற்ற ஸ்டேட்லாம் வந்து இதை வந்து பீரோக்கு புடையான்னு தான் வச்சுருக்கானுங்க. என்னத்துக்கு தீபாவளி வந்தால் இதை நீங்கள் போய் செய்ய வயசு கட்டிக்கோ, இது வந்து ஒரு படம் காமிக்கிறதுக்கு தான், ஒரு ட்ராமா காமிக்கிறதுக்கு தான் இந்த பீரோ இந்தியா. ஸோ உண்மையாக வந்து அதில் உள்ள உறுப்பினர்களை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு.
சதீஷ் இப்போ அந்த கட்சி என்ன டுவர்ட்ஸ் போகுதுன்னா டத்தோஸ்ரீ மவன் டத்தோஸ்ரீ மௌனங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது நான் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, ஒரு ஆளோட டத்தோஸ்ரீ சான் இருந்தார், அவர் நம்மளோட நண்பர் தான். இருந்தாலும் இது வந்து பொதுவாக நான் பேசுகிறேன், அவர் நம்பர்னு வச்சு நம்ம எதையும் மறைச்சி பேச முடியாது. ஒரு டத்தோஸ்ரீயோட மாவன் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ என்னோட பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, ஒரு டத்தோஸ்ரீ மாவனா அவருக்கு வந்து உடனே பதவி போட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது அவருக்கு வந்து ஒரு துணை தலைவரா தெரியல என்ன தலைவர், உடனே ஒரு டூன் சீட்டை கொடுத்துருவாங்க. அடுத்த பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஆளை பார்த்துட்டு இருக்கலாம் கட்சி, யாரோ ஒரு டத்தோஸ்ரீ மாவன். இந்த கட்சியில் வந்து உழைச்சவங்க படித்தவங்க எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. கீழே கொடி ஓட்டுனதுலேருந்து மெல்லோட்டின் எடுத்துகிட்டு போய்ட்டு மக்கள்கிட்ட வந்து டொனேஷன் கேட்டதுலேருந்து இந்த மாதிரி இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கோல் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் காமிக்கிறது தான் வந்து இந்த பீரோ இந்தியா வந்து 2வது திறந்தது என்னோட தோட்டம். சதீஷ், அதை பற்றி நீ என்ன சதீஷ்? எனக்கு நீங்கள் படித்த ஒரு நியூஸ் போட்டிருக்கேன், அதை பற்றி சொல்லு சதீஷ். நான் தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, நீங்கள் கேட்கும்போது தான் நான் அந்த நியூஸை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நியூஸ் வந்து இப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஃப்ரீ மலேசியா துறையில் வந்து XDAP மேன் அது பாருங்களேன், ஒன்றும் அது போக மாட்டுது. மாக்ஸ் ரிவைவல் ஆஃப் இந்தியன் அஃபேர்ஸ் பீரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பேசிக்லி இது வந்து பொங்க வைக்கிறதுக்கும் தைப்பூசத்துக்கு தண்ணீர் பந்தல் போடுறதுக்கும் தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு ஓப்பன் ஆஃப் செய்கிறதுக்கும் தான் இந்த பீரோ. இது தவிர வேறு எதுவும் இல்லை. அதை தான் அவரோட ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேயே காட்டுறாரு. ஆனால் அவங்க சொன்னது என்ன தெரியுமா டேவி, இந்தியன்ஸோட வெல்ஃபேரை பற்றி, எடுகேஷனை பற்றி, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி வந்து இந்த பீரோ வந்து பேசும் அப்படின்ட்டு. சரி, என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? இந்த பீரோவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பவர்? ஒன்றும் இல்லை, இது சும்மா உங்களுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, அதுவும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சில பேர் வந்து அவங்கள இந்தியன்னு சொல்லிக்கிறதே வெக்கப்பட்டவங்க, இந்தியன்னு சொல்லிக்காதுங்க. மேபி வந்து பெப்புன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஆளுங்க அவங்களெலாம் நீ எடுத்து போட்டு வச்சுருக்க. கேட்டால் வந்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாங்களாம். ஏன்னா அவங்க வந்து அப்படியே எதுவும் வந்து அப்படியே சமுதாயத்துக்கு எதுவும் இல்லை. எனக்கு நான் யாருன்னா கஸ்தூரி சொல்கிறேன். ஆமாம் கஸ்தூரி இருக்குது அதில். அவங்க 2 terms MP இதே பத்துக்காவானில் எத்தனை இந்தியன் இஷ்யூ கொண்டு போயிருப்பாங்க. பத்துக்காவான் எம்பி, அவங்க பத்துக்காவான் எம்பியாக இருக்கிறப்ப ஒரு வாட்டி கூட வந்து பத்துக்காவான் PLCயை வந்து சேர் பண்ண முடியல. வந்திருக்கு, இது வரைக்கும் வந்ததே முடியலையே, தெரியல, சேர் பண்ண முடியாது. ஒரு வாட்டி தேர்தலில் நின்று தோற்று தான் போயிருக்காங்க 2 வாட்டி. ஸோ இது இன்ஃபேக்ட் வந்து கத்துவா வனிதாவா கூட வர முடியல பத்துக்காவான். அந்த மாதிரி இருந்தவங்களை எடுத்து நீங்கள் வந்து இவங்க தான் என்னமோ இந்தியர்களுக்கு வந்து பயங்கரமாக சேவை செய்ய போகிறாங்க. ஐ மீன் அதை விட்டுருங்களேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இந்தியன் பீரோன்றது வந்து நீ காட்டிட்ட, இது பொங்க வைக்கிறதுக்கும் தைப்பூசத்துக்கு தண்ணீர் பந்தல் போடுறதுக்கு தான். நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியன் வெல்ஃபேரை பற்றி நீ பேச போகிறேன்னா என்ன பாலிசி இருக்குது? இந்தியன் எடுகேஷனை பற்றி நீ பேச போகிறேன்னா என்ன பாலிசி இருக்குது? இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேச போகிறோன்னா என்ன பாலிசி இருக்குது? இது ஹவுசிங் இஷ்யூ இருக்குது. இதை பற்றி பேசுகிறோன்னே என்ன பண்ணுறாங்க, நம்ம அதை பார்த்தேன் ஃப்ரீ மலேசியா டுடேயோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து எல்லாம் வந்து DAP மெம்பர்ஸ்லாம் தௌகே பார்ட்டியோட தமிழவங்க இல்லை, எல்லாம் அந்த சீனியர்கள் வந்து கமெண்ட், யூ ஆர் நாட் ஹாப்பி, நாங்கள் வந்து இந்தியன்ஸ்க்கு செய்ய போகிறோம், யூ ஆர் நாட் ஹாப்பி. இந்தியன்ஸுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இதையே நீங்கள் பணம் காட்டுறீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இப்போ வந்து என்ன பேசுகிறீங்கன்ட்டு சிம்பிள் நான் ஒரு இது கொடுக்குறேன். எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ன செஞ்சிட்டோன்னு கேட்குறீங்களா? ப்ராஃப் ராமசாமி இருந்த காலத்தில் நான் வந்து கவுன்சிலராக இருந்திருக்கேன், அடூனாக இருந்திருக்கேன், டேவிட் வந்து கவுன்சிலராக இருந்திருக்காரு. இந்த காலத்தில் இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக் வந்து என்னால் காட்ட முடியும். 2008 எப்படி இருந்துச்சு, 2023 நாங்கள் விளையாடுற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. PBAவோட எம்ப்ளாய்மெண்ட் ஜவத்தானில் வந்து சேர்மேன் வந்து ப்ராஃப், PDCயில் அவர் தான் இருந்தார். அதே மாதிரி வந்து MBSPயில் வந்து நான் உட்காந்துருந்தேன் இப்போ ஜவத்தான் கோசா பிரஜாவாத்தானில், அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருந்தீங்க. பினாங்கில் வந்து காளியப்பன் நினைக்கிறேன். ஸோ இந்தியனோட இன்டேக்கை வந்து நாங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணோம். எங்களால் வந்து அந்த டைமில் வந்து செய்ய முடிஞ்சிச்சு. எடுகேஷன் பினாங்கில் வந்து முதல்ல வந்து என்டோமெண்ட்ஸ் போர்டோட வெல்ஃபேர், அது எடுகேஷன் ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்தது யார்? அந்த காலத்தில் தான் ஆரம்பித்தோம். அது நம்ம இருக்கிற போது தான் ஆரம்பிச்சோம். வெயிட், அதே போல் தங்கரதம்னு ஒன்று செஞ்சு தங்கரதத்தில் வர இன்கம் எல்லாம் வந்து எடுகேஷன் ஃபண்டுக்கு போவோம்னு சொல்லி ஆரம்பித்தது வந்து நாங்கள் அந்த கட்சியில் இருந்து அரசாங்கத்தில் இருந்த காலத்தில் தான். அப்புறம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க, வெல்ஃபேரை பற்றி. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து எங்களால் வந்து நாங்கள் பாலிசி மேக்கர்ஸ், ஏன்னா பாலிசி செய்ய வேண்டிய இடத்துல நாங்கள் இருந்தோம்.
ப்ராஃப் வந்து அவர் வந்து டிசிஎம்மாக இருந்தார், பிபிஏ போர்டில் இருந்தார், பிடிசி போர்டில் இருந்தார், லைப்ரரி போர்டில் இருந்தார். லைப்ரரியில் எத்தனை பப்ளிக் லைப்ரரியில் நம்ம ஆளுங்க இந்தியன்ஸ் வேலை செய்கிறாங்கன்னு போயிட்டு பாருங்கள். ஸோ அவர் வந்து இந்த இடத்துலலாம் இருக்கும்பொழுது பிரஜாவாத்தானை வந்து அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. எம்பிபிபி, எம்பிஎஸ்பி, ஆஃப்கோர்ஸ் கவுன்சிலருங்கிறது நம்மளால் நிறைய இன்டேக் எடுத்து முடிச்சு. இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுல இப்போ பிரஜாவாத்தான் கமிட்டி வந்து எம்பிபிபி, எம்பிஎஸ்பியில் யார் இருக்கா? தமிழும் கிடையாது. முந்தி வந்து இட்ஸ் அ கம்பல்சரி இந்தியன், ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ யார்? இங்கே ஒரு சீனா, அங்கே ஒரு சீனை. உங்களுக்கு தெரியாது பிரஜாவாத்தான் என்ன நடக்குதுன்னு. பிடிசி, பிபிஏல பிரஜாவாத்தான் கமிட்டியில் இருக்காரா உங்களுடைய இப்போ இருக்கிற டிசிஎம்? அவர் பிபிஏ பாட்லேருந்தே விளையாக்கிட்டாங்க, ஏன்னா மீட்டிங்க்கு போகலன்னு சொல்லிட்டு. அவர் வந்து பிரஜாவாத்தான் இருந்து இந்தியர்களுடைய இன்டேக்கை வந்து என்ஷோர் பண்ணுவாரா? ஸோ பேசிக்கலி திஸ் கமிட்டி, த இந்தியன் பீரோ தட் பினாங் டிஏபி இஸ் சஜஸ்டிங் இஸ் நத்திங் பட் அண்ட் ஐ வாஷ். என்னமோ நாங்களும் இந்தியர்களை வந்து இது பண்ணுறோம். இன்ஃபேக்ட் வந்து என்னென்னா, இந்திய மெம்பர்ஸ் அந்த கட்சியில் இருக்காங்களா, இந்தியன் மெம்பர்ஸ், அவங்களும் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்களா, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் அந்த கட்சியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதோட கேவலமான அவமானம்லாம் பட்டுட்டு தான் வரணும். ஸோ முடிவு பண்ணுங்கள். நீங்கள் வந்து நாங்கள் வந்து நீங்களாம் வந்து உரிமையில் சேர்ந்துருங்க அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஆனால் ஒரு மனிதனாக இருந்தோமா, அதை விட தமிழனாக இருந்தோமா, நமக்கு வந்து தன்மானன்றது ரொம்ப முக்கியம். இப்போ வரைக்கும் கூட சில பேர் உங்கள்ட்ட கூட கேட்டிருந்தார், ஒரு அமைச்சர் சொன்னார்ல, என்ன சொன்னார்? முட்டாள்தனமாக செஞ்சிட்டீங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா, பொறுமையாக இருந்திருந்தா நீங்கள் வந்து நேரம் வந்து இப்போ எல்லாம் மாறுது பாருங்கள், அவன் ஒருத்தன் போகிறான், அப்படியே இந்த ஜெனரேஷனல் சேஞ்ச் வருது, அப்படியே நீங்களாம் நேரம் வந்து பெரிய போஸ்ட்டில் இருந்திருப்பீங்க. ஆஃப்கோர்ஸ் நமக்கு கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. தினமும் நமக்கு வந்து எக்கனாமிக்கல் கஷ்டம். இப்போ நான் 5 மணி ஆனோடனே யோசிப்பேன், நாளைக்கு வந்து இப்போ நாளையோட இன்கம் வந்து எப்படி அப்படின்ட்டு. இந்த நிலைமையில் நம்ம இருக்கோம். பட் ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்ம முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் உணர்ச்சி வசப்பட்ட சமுதாயம், உணர்ச்சி வசப்பட்டவங்கன்றாங்க. சமுதாயத்துக்கு இன்னொன்று வந்து தன்மானம்னு ஒன்று இருக்குது. அண்டாண்ட வந்து நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சிட்டோமா, எல்லா தமிழ்லையும் எப்படி தான் நடத்துவான்ற ஒரு இது. நான் என்னோடய தேர்தல் பரப்புரையிலே நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஜெயிக்கிறோமா தோக்கிறோமான்றது வந்து 2வது விஷயம், ஆனால் 2 சண்டை செய்யணும், அதுதான் வந்து தமிழன். அப்படி தான் நான் சொன்னேன். அந்த தன்மானம் நமக்கு இருக்கணும். பரவாயில்ல, போயிட்டு தான் போகுது, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெளியானோம். இன்னும் இந்த டிஏபியிலேருந்து நீங்கள் அவமானப்பட போகிறீங்கன்னா தாராளமாக படுங்க. பட் இது வந்து முடிவு இல்லை, இன்னொன்று அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த கன்வாஷ், அந்த ஆய் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து ஒரு கமிட்டியை போட்டுட்டு இவங்களால என்ன செய்ய முடியும்? வாட் ஆர் த பாலிசிஸ் தே ஆர் கோயிங் டு மேக்? நீ எதாச்சும் ஒன்று சொல்ல வேண்டியதானே? தே வில் பி லுக்கிங் இன் டு அ பாலிசி மேக்கிங். இந்த மாதிரி பாலிசி பேப்பர் செய்ய போகிறாங்க, அதெல்லாம் அது நமக்கு தெரியும். பார்த்த உடனே யார் பாலிசி செய்வாங்க, யார் பாலிசி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. என்ன பாலிசி அந்த மாதிரி செய்ய போகிறாங்க? என்ன பாலிசி செய்ய போகிறாங்கன்னா, பொங்க வைக்க போகிறாங்க, அப்புறம் தண்ணீர் பந்தலில் தண்ணி ஊற்ற போகிறாங்க. இதுக்கு தான் வந்து டிஏபி பினாங் இந்தியன் பீரோ வந்து திறந்துருக்காங்கன்றது என்னோட கருத்து. தேவி சரி இதில் பார்த்தோன்னா வந்து இதில் வந்து அப்படிப்பட்ட ஒரு பீரோ இந்தியா திறக்கும் போது அப்படி திறந்தாங்களே, ஆளெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அதில் வந்து அதோட சேர்பர்சன் வந்து ராம் கர்பால், அப்புறம் முன்னாள் எம்பி கஸ்தூரி பட்டு இருக்காங்க. அது அந்த இந்த மீட்டிங் மீட்டிங்கே வரல பாரு. மொதல் மீட்டிங் வரலையா? அவன் மீட்டிங்கில் இல்லையா? ஆமாம் அதில் இல்லையா, மூஞ்சி இல்லையா? அப்புறம் வாசுகின்னு ஒரு பேர் பார்த்தேன், யார் அது தெரில, யாரோடச்சும் அசிஸ்டண்டாக இருப்பாங்க. அப்துல் மாலிக் வேறு இருக்காரு. அது தெரில, மாலிக் எப்படி தெரில எல்லாம் தெரில யாருன்ட்டு. பட் இவங்கள பேசுவோமே, கஸ்தூரி வந்து இந்த மீட்டிங்கே வரலையா? அவங்க தான் தெரியுமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை. ஸோ இந்த ஒரு மீட்டிங்கே வரல, அவங்கள எடுத்து போட்டுருக்காங்க. இதில் அதோட கேவலமானது இந்த வாழைப்பழம், இந்த கரியன் அப்படின்னு யாரை சொல்கிறேன்னா ராயரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அறவே அந்த அடுன்லாம் தெரியுமா, அறவே அந்த இதில் போடுறான், அறவே மூஞ்சி கொடுக்கல. இவங்க இன்னும் வேர்ஸு எப்படின்னா, இவன் அறவே தகுதி இல்லை, நீ வந்து அறவே தகுதி இல்லை இதை பற்றி பேசுறது கூட தெரியுமா. ஏன்னா அங்கே தான் வந்து இந்து அண்ணம்மன் போட்ட நாடகம் தான் நம்மளுக்கு தெரியுது. அதில் ஒரு இது இப்போ பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு பையன், அவர் வந்து ஒரு என்ஜிஓ வச்சிருக்காரு, என்னமோ நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து என்கேஜ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் USM ஸ்டூடெண்ட்ஸ். USMனா எப்போதும் வருஷம் ப்ரோக்ராம் செய்வாங்களே. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் செய்வதுக்கு ஃபண்ட் தேவைப்படுது. ஏன்னா ஸ்டூடெண்ட் தானே சதீஷ், அதனால் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த ஃபண்டிங் கொடுப்பாங்க. அது வந்து ஃபண்டிங் வந்து நம்மளா ப்ராஃபும் கொடுத்துருக்காரு, பாட்லேருந்து கொடுப்பாங்க, இல்லைனா வந்து அவரோட டிசிஎம் அலோகேஷன் கொடுப்பாரு, இல்லைனா அவரோட இந்த பெருந்தொக்கான கூட கொடுக்கலாம். ஆமாம், அவரோட அடூன் பெருந்தொக்கான கூட கொடுக்கலாம். ஆமாம். பட் அதில் என்ன பெஸ்ட் பார்ட் பார்த்தோன்னா, அந்த பையன் வந்து பேசும்போது இவர் ரொம்ப இனிப்பாக பேசியிருக்காரு. பாரு, இப்படி செஞ்சாலும் அப்படி செஞ்சாலும் என்னையும் கூப்பிடுங்கன்னு. ஏய், இந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை, நான் காசு கொடுக்குறேன், என்னை கூப்பிட்டு மாலை போடுங்கன்ட்டு. அவ்வளோ கேவலமாக இருக்கு
இருக்கு பாரு பக்கம் ஊர் அரசியல் கூட பரவாயில்ல, மாலையை வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. இங்கே வந்து கேட்குறாங்க எனக்கு கொடுங்க, இல்லைன்னா போகும்போதே மாலையை வாங்கிட்டு பின்னால் கதில் கொடுத்துருவாங்க, பார்க்க நீ இப்படி எடுத்து வந்து இப்படி போட்டுருன்ட்டு. இதெல்லாம் ஒரு பொழப்பா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு எம்பி அவர். அந்த எம்பி என்ன சொல்லிட்டாருன்னா, அப்போ அந்த பையனுக்கு வந்து எவ்வளோ நாள் அந்த ஃபாலோ அப் பண்ணி கடைசியா வந்து வரவே இல்லை அந்த ப்ரோக்ராமுக்கு, காசும் கொடுக்கல. ஸோ அவங்க வந்து அந்த பையனுங்களாம் டிசப்பாயின்டட்லாம். அதனால அது ஒரு டிசப்பாயின்ட் எடுத்து போட்டார். ஆமாம், ஸ்க்ரீன்ஷாட்டோட டிசப்பாயின்ட் சதீஷ். அது டிசப்பாயின்ட் தெரியுமா, நம்மளுக்கு என்னலாம் அது நம்பி போனோம் எல்லாம் ஓகேன்ட்டு. அந்த பையன் இப்போ பேசியிருப்பான்ல அந்த ஸ்டூடெண்ட்லாம், அந்த ஸ்டூடெண்ட் என்ன நினச்சிருக்குங்க இந்த மாதிரி ஒரு YBன்ட்டு. ஸோ இப்போ போச்சுல பேர் நாரிச்சில். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு இவர் பதில் சொல்லியிருக்காரு பாரு. அந்த பையன் வந்து எனக்கே தெரியும் அவன் வந்து NGOவில் உள்ள பையன்ட்டு. இவர் சொல்கிறாரு அவன் ஸ்டூடெண்ட்டாரு. அது முதல் தப்பு. ரெண்டாவது பார்த்தோன்னா, இல்லை இது வந்து என்னோட பார்லிமெண்ட் காசை வந்து நான் வந்து வெளியே கொடுக்க முடியாது, வெளியே கவசானுக்குன்னு. இந்த படம் கதைலாம் நம்மளுக்கும் தெரியும் சதீஷ். அதை சால்வ் அவுட் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. அது எப்படி சால்வ் அவுட் பண்ணலாம் கூட நம்மளுக்கு தெரியும். அது அழகான ஒரு வழிபாடு இருக்குது. லோபடி சொல்கிறேன், எதையும் குறுக்கு வழியில் சொல்கிறேன், செய்கிறதுக்கு முடியும். கொடுக்கணும் மனசு இருந்தால் கொடுக்கலாம்டா. எங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு கவுன்சிலராக இருக்கும்போது என்னோட ஒரு 70,000 பொறுத்துக்கானு எங்கெங்கேயோ கொடுப்போம்லாம். நீ வந்து ஒரு MP உனக்கு ஒரு 3.5 மில்லியன் இருக்குன்னு நினைக்கிறேன் பொறுத்துக்கானு. அதை எடுத்து அதை கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இல்லை. பேச்சு நீ ஒரு இந்தியன்ஸுக்கு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ஒரு மனசுனா வெக்கக்கேடு. அதில் இன்னொரு பாட் பார்த்தனா அது தான் வந்து ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு. மக்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல அதை பற்றி. ஹிந்து என்டோமெண்ட் போட்டு கொடுக்கலாம், என்டோமெண்ட் போட்டு கொடுக்கலாம். அது வந்து வெல்ஃபேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே ப்ரோக்ராம். அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம், நல்ல ப்ரோக்ராம். நீ வந்து அந்த டைமில் சொல்லியிருக்க இது நான் வரேன் நல்ல ப்ரோக்ராம். மீன்ஸ் அது நல்ல ப்ரோக்ராம். அது என்ன ப்ரோக்ராம் நம்மளுக்கு தெரியாது. பட் அதுலேருந்து வந்து இந்த என்டோமெண்ட் போர்ட்லேருந்து அந்த ஃபான் எடுத்து கொடுக்கலாம். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு எம்பி அதுக்கு சொல்கிறார், அவர் ஒரு வீடியோ செஞ்சுருக்காரு, அதெல்லாம் செய்யாதுடா, அவனுக்கு வந்து தகுதியே இல்லை, நீ செஞ்சு அவனுக்கு துப்புறானுங்க எல்லாம். அந்த கேமராலாம் துப்புப்பட்டு எச்சு தான் நாருதுதான். வேணாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், சாரி அந்த வேர்ட்ஸ்லாம் பாய்க்கிறேன்ட்டு என்ன வேணா நினச்சிட்டு போங்க. சார் நல்லா பாரு சதீஷ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து சுக்காத்தியாக என்னால் கொடுக்க முடியாது, என்னோட சுக்காத்தியில் நான் கொடுக்க முடியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ப்ராஃப் சுக்காத்தியாக கொடுத்துருக்காருன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் என்டோமெண்ட் போட்டார், எனக்கு தெரிஞ்சு சத்தன் அம்மான் வந்து சேர்மேன் வந்து சைன் வச்சு கொடுத்துடலாம் போட்டுக்கு போகாமல். அப்புறம் போட்டில் வந்து அதை சப்மிட் பண்ணணும், அப்புறம் போட்டை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அது டாக்குமெண்டேஷன் வேலை தான். அதோட செக்ரட்டரி கூட சில அமௌண்ட் சைன் வைக்கலாம்னு நினைக்கிறேன், இஃப் நாட் மிஸ்டேக்கன். எனக்கு கிளியராக தெரில. செக்ரட்டரி ஒரு 5,000 கீழே பட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, இட்ஸ் வெரி சிம்பிள் மேட்டர். உங்களுக்கு தான் வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கேட்குறாங்க, நம்ம கொடுக்க முடியுமான்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கேட்பாரு. தென் everyone will say I agree. and சில பேருக்கு கான்சென்ட் இருந்துச்சுன்னா கேட்பாங்க, ஓகே தென் ரிலீஸ்லாம். அப்போ நீ என்ன சொல்ல வரேன்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் போய்ட்டு அதை டைப் பண்ணி போடுறது கூட அவர்களுக்கு வந்து நேரம் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்காரு. பிஸியில் அவர் டவுக்கே பேக் தூக்கி நீங்கள் பேக்குன்னு சொல்லிட்டீங்க, நான் வேறு ஏதாவது சொல்லுவீங்க. சரி அது தொங். சரி சதீஷ், என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், இந்து என்டோமெண்ட் போர்ட் வந்து ஃபண்டிங் இருக்குது. நீ ஒரு சேர்மேன், உனக்கு அந்த ஒரு பவர் இல்லை கொடுக்கணும். ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு யோசித்து இது சரியான ப்ரோக்ராம், கண்டிப்பாக வந்து நம்மளோட போட் வந்து மெம்பர் இது ஏற்றுக்குவாங்க. இந்த மாதிரி அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. அந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கான டீம் கூட இருந்துச்சுன்னா நம்ம சிந்திக்கிற மாதிரி தான் அவங்களும் அந்த சிந்தனை இருக்கும். ஏன்னா அந்த பாலிசி அதுதானே பாலிசி மேக்கிங், அதுதான் பாலிசி. இப்போ வந்து ஒரு கட்சி இருக்கும், அந்த கட்சியோட கொள்கைப்பாடு வந்து இப்படி தான் இருக்குது. அதெல்லாம் அந்த கட்சியில் உள்ளவங்களாம் அந்த கொள்கை வச்சு தான் வந்து அந்த கட்சி வந்து நடத்தும். எல்லாம் அந்த கொள்கையில் தான் இருப்பாங்க. இவனுக்கு வந்து கொள்கையே மாறிச்சு, சோசியலிஸ்ட் இப்போ கேபிட்டலிஸ்ட், த்ரோவான கேபிட்டலிஸ்ட் ரைட்டா. ஸோ அது கட்சி. பட் இவனே சொல்கிறேனே, இப்போ நீ ஒரு தலைவர், நீ எப்படி வழி நடத்துகிற உன் மீட்டிங்கை, உன் கூட வச்சிருக்கிற ஆளை, இந்த போர்ட் மெம்பர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு அவங்க எப்படி நீ பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, தே மீன்ஸ் சம்திங் ராங் வித் த போர்ட் மெம்பர்ஸ். உன்னோட சம கப்பலாவா இல்லை உன் கூட, அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று பார்த்தேன்னா சதீஷ், இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் ஃப்ராஃப் டைமில் போர்ட் சேர்மேனாக இருக்கும்போது ஒரு இறப்பு நடந்துடும். அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பணப்பொட்டி கூட வாங்க முடியாமல், பெட்டிக்கு வாங்க முடியாத, அடக்கம் பண்ண முடியாமல், அந்த மாதிரிலாம் காசு கேட்டுட்டு இருப்பாங்க. அதே நம்மளும் நிறையா செஞ்சுருக்கோம். அதை பார்த்தோன்னா தான் நம்ம ஃப்ராஃப்ட்டை பேசினோம். ஃப்ராஃப்ட் என்ன சொன்னார்னா, சரி இதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம். இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு பொட்டி கூட இருக்காது. ஸோ அதை எப்படி கொடுப்பாங்கன்னா, சில அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த
பெனப்பட்டி அந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அந்த கேட்டகஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அண்டர்டேக்கர்ஸ் இவங்க வந்து இந்த பாட் கூட வந்து ஒரு அவங்க பேனலுமே இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க இந்த செலவை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் போய்ட்டு செஞ்சுருங்கன்ட்டு. அப்போ இவங்க பொட்டிலேருந்து எல்லாம் வச்சு செஞ்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அதோட காஸ்ட் நாங்கள் 2500 தான் சப்சிடைஸ் ப்ரைஸ். அவங்க வந்து நம்மளை பாட்டை வந்து அப்போ நம்ம இருக்கிறப்ப வந்து அவங்களோட ஃபுல் ப்ரைஸ் நார்மலானதுன்னா 5,000 வழி வாங்கிடுவாங்க. சப்சிடைஸ் ப்ரைஸ்னால் வந்து 2500 தான் அவங்க வாங்க முடியும். ஸோ அந்த காசு தான் நம்ம கொடுப்போம். சரி. இப்போ அந்த 2500 வந்து இப்போ வந்து ஒரு இறப்பு நடந்துருச்சு, ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பம் இறப்பு நடந்துருச்சு. அப்போ வந்து இப்போ இருக்கிற சேர்மன்ட்டு அவங்க கேட்குறாங்க வச்சுங்க, இப்போ இருக்கிற சேர்மன் இதே மாடல் ஆப்ரேஷன் இப்போ என்ன நடந்துச்சு அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அந்த குடும்பம் என்ன சொல்லுதுன்னா அடிக்கிறாங்க, வைவி சார் இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களால் பெருதத்தை கூட எடுக்க முடியல. என்னைக்கே வந்து போன வருஷம் எங்கள் அம்மா இருக்கும் போது ராமசாமி வந்து 2500 கொடுத்தாரு, உடனே எடுத்தாங்க, வைவி எனக்கு கொடுங்க. ஓ முடியாது, என்னால் வந்து இதெல்லாம் கொடுக்க முடியாது. இல்ல நான் வந்து வந்துருவான், எம்ஏசிசி வந்துருவான், நான் ரொம்ப சுத்தம், நான் நேரா தான் போவேன், ஜலான்துறை நேரா போவேன். நான் வார்த்தை வச்சிருக்கானுங்க பாரு, ஜலான்துறையா போவாங்களாம், நேராட போவேன், நான் எதுவுமே பேச மாட்டேன். பரவாயில்ல நான் கொடுக்குறேம்மா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த மாதம் தான் எங்களோட பாட் மீட்டிங் வரும், எல்லா பாட் மெம்பர்ஸும் வருவாங்க, நாங்கள் பேசுகிறோம். அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தகர்த்து மேலே வச்சுருங்க, பணம் காயிட்டோம் நாராது கருவாடு ஆகணுன்னா அடுத்த மாதம் சென்றுட்டு நீங்கள் அதை பண்ணி டேய் என்னால் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்து ஹெண்டாமான் பாட்டு உன்னால் மேனேஜ் பண்ண முடியா, தயவு செய்து ரிசைன் பண்ணிட்டு வேற நல்ல லீடரை போடுங்களாங்க. இந்த மாதிரி ஒரு பேசுகிறவனை போட்டால் இப்படித்தான் நாசமாக போகுது நம்ம இந்து ஹெண்டாமான் பாட்டு. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக அவரு அதே மாதிரி சதீஷ் ஒரு அவசரமான ஒரு ஆப்ரேஷன் அடிபட்டு த்ரோ ஆகிட்டான், காலை எடுக்க போகிறாங்க சதீஷ். ஒரு நிலைமையில் வந்து அவங்க வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, கால் காப்பாற்றலான்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 20,000 தேவைப்படுது. அந்த குடும்ப கஷ்டம், அவங்க நகைகள்லாம் வச்சு ஒரு 20,000 தட்டாங்க, இன்னும் ஒரு 20,000 40,000 ஆப்ரேஷன் பண்ணிடும். இந்த 20,000 கேட்டால் அவன் காலை அழிவு போய் காலே இல்லாத போனால் கூட அப்புறம் அவன் காலை எடுத்துருவானுங்க, எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கொடுப்பானுங்க. ஓ இப்போ கால் இல்லை, அப்போ 20,000 கொடுத்துருப்போம், இப்போ பரவாயில்ல நீங்கள் கால் பல்சு போய் போட்டிங்க 7,000 கொடுப்பானுங்க போக்கு மீட்டிங் பாட் மீட்டிங் வச்சு. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டூபிட் சேர்மன் சொல்கிறது அவ்வளோ ஸ்டூபிட் வேணாம் வேற நீங்கள் ஸ்டூபிட் சேர்மன் சொன்னீங்க, வேற ஏதாவது வார்த்தை வந்துட போகுது. பிகாஸ் இதுதான் ஆத்திரப்படுறாங்க. இல்லை இது நான் ஆத்திரப்படுறது வந்து நியாயம் டேவிட். இது நீங்கள் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து பர்சனலி வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த என்டோமெண்ட் போர்டு வந்து 2010க்கு பிறகு வந்து அது வந்து செதுக்கி கொண்டு வந்தது. என்டோமெண்ட் போர்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இட் பிகேம் என்ன மலேசியாவில் வந்து ஒரு என்டிட்டி இருக்கிற ஒரு என்டிட்டி. மலேசியாவில் எல்லாருமே என்டோமெண்ட் போர்டு இருந்துச்சுன்னா இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொன்ன ஒரு நிலைமை போய் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்டோமெண்ட் போர்ட்னு சொன்னாலே இந்த போட்டா ஹான்றாங்க. அந்த அளவுக்கு ஆக்கியிருக்கிற அந்த சேர்மேன் வந்து எனக்கு தெரியல, இது வந்து எங்க முடிய போடுறாங்க காசு. இது வந்து என்டோமெண்ட் போர்டுன்றது வந்து இது என்டோமெண்ட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் வந்து பேக் டு த பப்ளிக் தான். நீ சேவ் பண்ணி வச்சு என்ன பண்ண போற? சொத்தை சேர்த்து வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வச்சுட்டு வந்து தௌக்கை கொண்டு போய்ட்டு கொடுக்க போறியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாடிவே நிகழ்ச்சி செய்கிறாங்களா, ஸ்காலர்ஷிப் வந்து முந்தி வந்து நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம், நேராக அந்த கொம்தால் பிலே முத்தியாரா இருக்குல்ல அங்கே கூப்பிட்டு 50 பேராவா 50 பேரும் இங்கேயே வச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. இவருங்க வந்து பெருசாக பேனர் அடிக்கிறாருங்க. அந்த நிகழ்ச்சி செய்கிறதுக்கு ஒரு 5,000 வழி கொடுத்துருவாங்க. ப்ராஃபிட்டை சொன்னோமா அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த 5,000 வழி வந்து இன்னொரு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்காண்டுவாங்க. சும்மா சாதாரண டீ இதை வச்சுட்டு எல்லாத்தையும் வர சொல்லுங்கள் கொடுத்துருவோம் ஒரேடியான்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா தான். இப்போ இந்த கட்சி சம்மந்த தலைமைத்துவத்தில் இருக்கிற கட்சி என்ன கேட்டிங்கன்னா, இது டெமோக்ராட்டிக் ஆக்ஷன் பார்ட்டி இல்லை, இது ட்ராமா ஆக்ஷன் பார்ட்டி. எல்லாத்துலேயும் ஒரு ட்ராமா. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இது இந்தியன் பீரோன்னு ஒரு ட்ராமா. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னமோ என்டோமெண்ட் போர்ட்டை வந்து இது பண்ணுறாராம். ஓ என்னால் கொடுக்க முடியாது, நீ ப்ராமிஸ் பண்ணாமல் அந்த பையன் சொல்லுவானா, அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் வெளியாக்குறான் பாருங்கள் அந்த பையன். அந்த இளைஞர் வந்து வெளியாக்குறாரு பாருங்கள். ஸோ தட் மீன்ஸ் உனக்கு வந்து அதெல்லாம் கவலையே இல்லை, நீ வீடியோ செய்கிறவோ அவர் வந்து என் தொகுதியில் இல்லை. அந்த பையன் கிளியராக சொல்கிறான் அலிபாலிமன், ஆனால் இவர் வந்து என்டோமெண்ட் போர்டோட தலைவர், நான் அப்படி தான் நாங்கள் போயிட்டு பார்த்தோன்ட்டு. ஸோ ஷேம்ஃபுல்லா, என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். வேலை சதீஷ், எனக்கு என்ன புரியல, இவன் என்னத்துக்கு அங்கே உட்காந்துருக்கானுங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, பேரும் புகழுங்களுக்கு தான், மற்றபடியே அந்த சமுதாயத்துக்கு ஒன்றுமே செய்யலை. இது தான் சொல்ல முடியும். ஜீரோ. என்ன செய்ய முடியும், என்ன தம்மா செய்கிறாங்க, ஃபீஃபா ஒரிஜினல் பந்து வாங்கி கொடுக்குறானுங்க. ஃபீஃபா ஒரிஜினல் பந்து பாட் வாங்கி கொடுக்குது. டே அது தேவையில்லடா, சமுதாயத்துக்கு வந்து அந்த பந்து வாங்கி கொடுக்குறது யார் தெரியுங்களா? இதுதான் வந்து சொல்கிறோம், பீரோ இந்தியா திறக்கிறானுங்க, பாலிசி மேக்கராக இருக்கணும். நீ பந்து நீ வாங்கி கொடுக்காத, பந்து வாங்கி கொடுக்கறதுக்கு எஸ்கோப்
எஸ்கோ சுக்கான் இருக்கான், அவன் பார்க்க போனால் செய்யணும். நீ வந்து இப்போ ஜாதி மதத்தை இடமா பிரிக்கிறது வந்து நீங்கள் தான் பிரிக்கிறீங்க. இந்து என்னமன் போட்டு பந்து வாங்கி கொடுக்குறான்னு அந்த ஸ்பாட் அவன் கொடுக்குறான்ல. இங்கே வந்து பிரச்சனையே எடுகேஷன், ஸ்டேட் எடுகேஷன் பாடி வந்து அவ்வளோ செய்ய முடியாது, அவங்க ஃபண்டிங் இல்லை. பட் நீ கொடுக்கலாம், இந்தியன்ஸுக்கு ஃபண்டிங் கொடுக்கலாம். இதை கொடுங்கடா தயவு செஞ்சு, போதும்டா, அநியாயம் பண்ணல. அவங்க வந்து டேவிட் அந்த எக்ஸ்கோ, ஐ மீன் வி கிவ் டியூ கிரெடிட் வேர் இட்ஸ் டியூலாம். லைக் நம்ம எக்ஸ்கோ சுக்கான்லாம் இருக்க இப்போ இருக்கிற டேனியல்லாம் வந்து போயிட்டு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்கிற அந்த ஒரு இது இல்லை. ஐ மீன் இதெல்லாம் இந்த ஸ்பாட்ஸ் வந்து உண்மையிலே இது பண்ணுறாங்களா? சிலம்பம் வந்து அன்றைக்கி எவ்வளோ 5,000 இல்லையா கிவ் மணி, என்ன 5,000 3,000 2,000 கொடுத்துட்டு 20,000 வந்து அந்த அசோசியேஷனுக்கு வேறு கொடுத்துருக்காங்க. டிஸ்பைட் அவங்க வந்து மலேசியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போகிறாங்க. சிலம்பம் சொன்னோன்னு வரேன் கதைக்கு பிணைங் இது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. அவங்க வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்கள நீ எங்கேஜ் பண்ணணும், அதை நீ அந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை செய்கிறத விட்டுட்டு இவனுக்கு வந்து நாங்கள் பந்து கொடுக்குறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பாலிசி அதுதான், மறுபடியும் அதுக்கு தான் டிவைட் வரோம். நீங்கள் இருக்கிறப்ப நாங்கள் இருக்கிறப்ப செஞ்சதை கூட இவனுங்க செய்ய முடியலையா? அதுதானே எங்களோட கேள்வி. இல்லை சதீஷ், அந்த ஃபிஃபா பந்து கொடுக்குறீங்க, சரி ஃபிஃபா பந்து கொடுக்குறே, இங்கே உள்ள பிணைங்க டீம்லேயே தமிழலாம் விளையாடுறதுக்கு அவ்வளோ நாளாக எஸ்பித்தி இந்தியன்ஸ் சொல்லி, ஷமீர் குட்டி எஸ்பித்தி இந்தியன்ஸ் சொல்லி குட்டின்னு ஒருத்தர் இருக்காரு இருந்து எஸ்பித்தி இந்தியன்ஸ் சொல்லி இந்தியன்ஸ் ஃபுட்பால் மேனேஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ கிராஸ் ரூட் லீடர்ஸ், அவ்வளோ பிளேயர்ஸ் உருவாக்குறாங்க. அவங்களுக்கு ஃபண்டிங்லாம் தேடி கொடுக்க முடியாது. பட் நீங்கள் பந்து வாங்கி கொடுத்துருங்க, பந்து வாங்கி கொடுத்தோன்னா அவங்க என்ன FIFA வேர்ல்டு கப் போயிடுவாங்க, விளாண்டுருவாங்களா? இங்கே வந்து அந்த பாலிசியை மாற்றணும். இந்தியன்ஸ் போடு, ஒரு கோத்தா 2 பயனாச்சும் விளாட்டோம் பிள்ளைங்கள அப்படிலாம் கொண்டு வந்து பேசணும். இதில் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த சிலம்பத்துக்கு வரேன், அந்த பிள்ளைங்க போனாங்களே, ஸ்ட்ரகிள் பண்ணி போனாங்க. ஆமாம் ரைட்டு. காசு இல்லாமல் இங்கே ஒரு YB வந்து 250 கொடுக்குறான்னு இருக்கான். அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து அந்த பிள்ளைங்க போகும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி சில பேர் காசு கொடுத்துருக்காங்க. ஓகேலாம் போய்ட்டு சேர்ந்துட்டாங்க. காசு கொடுத்தவங்களுக்கு வந்து என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ், காசு இல்லாமல் போனாங்க, போயிட்டு தெளிச்சிட்டு வந்தாங்கள்ல, வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணுன்னா இவங்க எல்லாம் திரும்ப போயிட்டு அங்கே போய்ட்டு உட்காந்துட்டாங்க. இப்போ நின்றுட்டு பயங்கரமான வரவேற்பு. அவன் இருந்தான் போக்கு தெரியல, போல அவர் ஓகே. அது உடனே தெளிச்சோன்னு திரும்ப அது வந்து ஹைலைட். அவரோட தௌக்கியை வந்து நான் போட்டுக்கிட்டாரு, காங்கிரேஷன் போட்டோன்னா கீழே போய்ட்டு அதை ரீபோஸ்ட் பண்ணிக்கிட்டானுங்க, அவ்வளோதான். ஓகே. பட் எனக்கு என்ன கேள்வினா, இவன் போயிட்டான், இந்தியன் நம்பர் போட்ட தலைவன் அங்கே போய் நின்றுட்டான் கரியான். அப்புறம் இதில் என்ன தெரியுமா, போகும்போது ஸ்ட்ரகிள் பண்ணி போகும்போது அப்போ ஹெல்ப் பண்ணி இருக்கிறதால பெட்ரு. இப்போ என்ன நம்ம செய்கிறாங்க, இந்த தைப்பூசம் அந்த அன்றைக்கி வந்து இந்த ஸ்பீச்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த பிள்ளைங்களுக்குலாம் வந்து நான் கேள்விப்பட்டேன்லாம், அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல தைப்பூசத்தில் வச்சு அவங்களுக்கு மரியாதையும் அது என்ன சொல்லுவாங்க, இப்போ அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இல்லை தைப்பூசம் அன்றைக்கி ஒரு என்னமோ செஞ்சாங்க பாட்டிலையா, ஓ அப்போ அதுதான் கொடுத்துருக்காங்களா? அதான் பேட்டு வந்தோன்னு கொடுக்குறீங்க பாரு. அப்போ இதுங்களுக்கு வந்து காசு இல்லாமல் போகலன்னா இப்போ போய்ப்பீங்களா, காசு இல்லாமல் போகலாம். அப்போ நீ ஜெயிச்சுட்டு வரலன்னா வந்து உனக்கு ஒன்றும் மரியாதை இல்லை, அந்த மாதிரி தான். இல்லை ஜெயிச்சுட்டு வருது சொல்ல, இப்போ வந்து உன்கிட்ட காசு இல்லை, போகவே முடியல அதுக்கு, அப்போனா அளவு மறந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிலம்பம் டீம் இருக்குன்னு கூட தெரியாது இவங்களுக்கு. இல்லை அது ஒன்று. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த ஸ்பாட்ஸ், இது வந்து இதுக்கெல்லாம் வந்து எங்கேஜ்மெண்ட் தான் டிவைட். மறுபடியும் நம்ம அங்கே தான் வரோம் பாருங்கள். அந்த பாலிசி மேக்கிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம யாரை வந்து இப்போ நீ பாட்டுக்கு சும்மா இதை வந்து பாட்டு, இந்த இந்தியன் பீரோ, இதெல்லாம் நீங்கள் இது கண் துடைப்பு செய்ய வேண்டிய வேலை இல்லை. சரியான ஆளுங்களை அங்கே எடுத்து போடும்பொழுது அதுக்கான வேலை நடக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாஸ்கெட் பால் இருக்குல்ல டிவி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மலேசியாவில் டாமினேட் வந்து பாஸ்கெட் பால் வந்து சைனீஸ் தான். தமிழ் பள்ளிகளில் வந்து நம்ம பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். பட் நான் வந்து அடூனா இருக்கிறப்ப என்கிட்ட வந்து 2 அந்த பிரசத்வான் இருக்காங்களா, ஃபார் த ஹோல் பினாங் பாஸ்கெட் பால் அசோசியேஷன். அவங்க வந்து என்னோட கவுசானில் தான் ட்ரைனிங் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு சில ஸ்பான்சர்லாம் பண்ணோன்னே அவரோட சேர்மேன் மிஸ்டர் சூன், எனக்கு ஒன்றும் நினைப்பு இருக்குது, அவர் எங்கிட்ட பேசிவிட்டு, ஏன் வந்து தமிழ் பிள்ளைங்க வந்து யாரும் பாஸ்கெட் பால் விளையாட மாட்டான். நான் சொன்னேன், எங்கள் தமிழ் ஸ்கூலில் வந்து பாஸ்கெட் பால்லாம் அவ்வளோ இது இல்லை ஆக்சுவலி நாங்கள் ரெடியாக இருக்கோம், ஆனால் அவங்க கூப்பிட மாட்டாங்கன்ட்டு. நான் 2 ஸ்கூலுக்கு வந்து நான் சிவராம்பிராய் உத்தாராவில் 2 ஸ்கூலுக்கு வந்து நான் அனுப்பிவிட்டேன். இப்போ வந்து இது வரைக்கும் ட்ரைனிங் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 தமிழ் பையன்களுக்கு வந்து வேறு இந்த கோச்சிங் லைசன்ஸ் வந்து எடுத்து கொடுத்தேன். ஸோ நம்ம எங்கேஜ் பண்ணோமா அவங்க செய்கிறதுக்கு ரெடி. அதெல்லாம் நீ செய்கிறத விட்டுட்டு இது மாதிரி அப்பப்போ ட்ராமா பண்ணிக்கிட்டு நீ பெரிய விஷயம் பேசுகிற, நீ இப்போ ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் செய்ய முடியாது. நீ வந்து பீரோ இந்தியாவோட அவங்களோட லெவல் வந்து ட்ராம் திங்க் பண்ணுற மாதிரி நீ என்னத்த பேசுகிற. அவங்க எங்கே போயிட்டாங்க, 2 இயர்ஸ் எங்கேயே போயிட்டாங்களா அவங்க டெக்னாலஜி. இலான் மாஸ் கூட தோற்றுருவான். நீ மாஸ் பற்றி தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான், அவன் புளுத்தோ மட்டும் போயிடுவாங்க.
இப்போ இருக்கிற லீடர்ஷிப்பில் வந்து டிஐபியில் வந்து புளுத்தோ மட்டும் போயிடுவாங்க. போயிட்டு அவர் எல்லா கரகத்துலேயும் சுற்றிட்டு இன்னொன்று பண்ணிட்டு அவர் சேர்மன் பிறந்துருவார். அவர் ராக்கெட்லாம் தேவை, அவர் வச்சுட்டு அனுப்பிடுவோம் மாஸ்க்கு. அவர் ராக்கெட்லாம் தேவையில்ல, அந்த கறிக்கட்டையை போட்டால் இப்போ மேலே போய்ட்டு சேர்ந்துருவார். அப்படி இருக்கிற லீடர்ஷிப் வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி இவங்க இருக்கும்போது என்னென்ன பேசினாங்க முன்ன எதிர்கட்சியாக இருக்கும்போது பெரிய சோசியலிஸ்ட்லாம். இந்த கட்சி வந்து சோசியலிஸ்ட் கட்சி, அஃப்கோர்ஸ்லாம் சோசியலிஸ்ட் டெமோக்ரஸி இது. அந்த சோசியலிசம் வந்தோட அடிப்படையில் தான் வந்து இவங்க வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கட்சி வந்து சோசியலிசம் இல்லை, இப்போ வந்து அதெல்லாம் இல்லை, இப்போ வந்து தௌக்கே கட்சி. இது தௌக்கேனா கேபிட்டலிஸ்டோட இன்னும் வேர்ஸான ஒரு சுச்சுவேஷனு. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே ஏறுது. முன்ன வந்து இப்போ நீங்கள் ரோட்டில் போகிற முன்ன ஏஎஸ்ஏ இருக்கக்கூடாது சொன்னீங்க, இப்போ தம்பா பண்ணி பாயிண்ட் டு பாயிண்ட் வைக்கிறாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் வைக்கிறாங்க. இன்னும் காசு கூட சம்பாதிக்கணும், இன்னும் அது மக்களை வந்து சேஃப்டியாக பார்க்கறதுக்கு இல்லை, அதெல்லாம் போய் காசு சம்பாதிக்கணும், அந்த பால் போடுறவங்க சம்பாதிக்கணும். ஏன்னா இன்றைக்கி அதே வச்சுக்க கவுன்சிலில் பார்த்தேன், இந்த எம்பிபிபி எம்பிஎஸ்பி இந்த பினாங்கில் எடுத்துக்கிட்டோன்னா, பினாங்கில் வந்து 80 வயசு வந்து 60 வயசு ஆச்சு, இங்கே 40 வயசு வந்து 80 வயசு ஆச்சு. அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, இது வந்து ஸ்டேட்டுக்கு தானே போகிறோம், இது வந்து கவுன்சிலுக்கு தானே போவோம், அது மூலிமா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய செய்வாங்க. ஆக்சுவலி அது கிடையாது. ஐடாக் பாடுன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு வந்து அந்த கம்பெனிக்கு 60-40 இங்கே ஏற்றுனீங்கன்னா அந்த கம்பெனியோட இன்கமும் கூட போகிறோம். ஸோ இதான் வந்து கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமு. மகாதேவ் இருக்கும்போது கூட நிறையா ஜிஎல்சி உருவாக்குனாரு, அந்த கேபிட்டலிஸ்ட் ஐடியா தான் அது. பட்டு ஆனால் இவனுங்க தெரியுமா பொத்தையான கேபிட்டலிஸ்ட்டு. அதான் சரி நம்ம இவங்களை பற்றி பேசணுமா, அப்புறம் ஆத்திரத்தில் வச்சு வாயை விட்டுறோம், அப்புறம் மக்கள் வந்து ஆத்திரப்படுவாங்க. இருந்தாலும் வந்து நிறைய செய்யலாம். நம்ம பேசுகிறது வந்து என்னென்னா அவங்களுக்கு புரியாது, நம்ம சொல்கிறது புரியாது, புரிஞ்சாக்குள்ள புரியாதமே இருந்துக்குவாங்க. அப்புறம் வந்து அட் த எண்ட் வந்து தோல் வெள்ளையாக ஒருத்தன் வருவான், அவன் தௌக்கே, அவன் என்ன சொன்னாலும் செய்வாங்க, அவன் சொல்கிறது தான் நியாயம்ன்ட்டு வேலையை நடத்துவாங்க. சதீஷ் சரி சதீஷ், இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு நேஷ்னல் இஷ்யூஸ் போயிடும் சதீஷ். இப்போ நேஷ்னல் இஷ்யூ நீங்கள் எடுக்கும்பொழுது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து 12 நாள் வந்து நாட்டிலே இல்லை. ஆமாம், 10ஆம் தேதியிலேருந்து நாட்டிலே இல்லை. 22 நாளைக்கு தான் வராரு, இன்றைக்கி தான் வராரு போல் இருக்கு, இன்றைக்கி 23 இன்றைக்கி தான் வராரு போல் இருக்கு. துபாய் போனார், யூகே போனார், அப்புறம் பெல்ஜியம் ப்ருசல்ஸில் இருந்தார், அப்புறம் டாவோஸ் சுவிட்சர்லாந்து வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் போயிட்டுருக்காரு. ஸோ இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்க்குறது வந்து ஆஃப்கோர்ஸ் துபாய் கூட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கானது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூகேயில் போயிட்டு 30,000 வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டு வந்திருக்காராம். ஸோ மலேசியன் கம்பெனிஸ் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுதுன்ட்டு வைத்தியால். ஸோ இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, பேட்டசி ப்ராஜெக்ட்னு ஒன்று வந்து பேட்டசி பவர் பிளான்லாம் பழசு, அது வந்து ரிவைவ் பண்ணி மலேசியன் கம்பெனி தான், எஸ்பி சத்யா, ஐ திங்க் கசானா இருக்கான்னு தெரியல, கசானா இபிஎஃப்லாம் அந்த ஹை இம்பேக்ட் ப்ராஜெக்ட் வந்து இவர் விசிட் பண்ணியிருக்காரு. இது நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க ஹிப்போக்ரஸின்னு சொல்கிறது. இதே பெட்டசி ப்ராஜெக்டை வந்து when he was opposition leader இவர் தான் ரொம்ப எதிர்த்தார். இல்லை இது வந்து இந்த டீல் வந்து இப்போ தேவையா, ஏன் வந்து நம்ம காசை கொண்டு போயிட்டு வந்து யூகேயில் கொடுக்கணும், நஜீப் செய்கிறதுக்கு. பட் இவர் இப்போ போயிட்டு இது வந்து ப்ரைட் ஆஃப் மலேசியான்ட்டு பணம்லாம் முடிச்சுட்டு வராரு பாருங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அரசியல்வாதி, நீ பாலிட்டிஷியன், ஆப்போசிஷன், தட் இஸ் செகண்டரி. பட் சில விஷயங்களை வந்து கொள்கையோட நடந்துக்கணும். பெட்டசி வந்து சில நேரங்களில் அதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் வேறு, இதை தேவையில்லாதது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு வந்து இதனால் ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஹை இன்கம், அதுக்கு பேக் டு த கண்ட்ரி. இப்போ எஸ்பி சத்யா வந்து மலேசியாவில் வந்து லிஸ்டட் கம்பெனி பாருங்களேன், ரிஜிஸ்டர்ட் கம்பெனி, மலேசியன் கம்பெனி கசானா. அப்போ வந்து ஆஃப்கோர்ஸ் அதனால் வந்து சில இன்கம் வந்து மலேசியாவுக்கு வந்து மறுபடியும் வருது. பெட்டசி ப்ராஜெக்ட் மூலிமா வந்து வி வில் கெட் த இன்கம். அண்ட் மலேசியா வந்து இப்போ என்னென்னா, ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரன் வந்து நம்ம நாட்டை வந்து அடிமையாக்கி அவன் ஆண்டுட்டு போனான். நம்ம வந்து இப்போ எக்கனாமிக்கலி போய்ட்டு அவனோட சில இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறப்போ ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அ குட் திங். நான் அதை பேட்னு சொல்லவே மாட்டேன். பட் அந்த ஹிப்போக்ரஸி வந்து தெரியுது பாருங்கள். நீ எதிர்கட்சியாக இருக்கிறப்ப எதெல்லாம் ராங்குன்னு சொன்னியோ, எதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னியோ, அதெல்லாம் இப்போ வந்து நீ தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறேன். ஸோ அதில் பார்த்தனா சதீஷ், ஆப்போசிஷன் வந்து கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. கத்திம்பாங் ஸ்பீனு அதெல்லாம் நல்ல பேர் வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போது அது பொலிட்டிக்கல் வேர்ட்ஸில், அதெல்லாம் பொலிட்டிக்கல் ஹேட்ரட்ஸ் வேர்ட்ஸு. பட் இருந்தாலும் அது சூட்டபுளாக இருக்குது 100%. ஏன்னா அவர் இருந்த இருப்பும் இப்போ இருக்கிற இருப்பும் வந்து அப்படியே அது 360 ரெண்டாவது பாப்பி பாலையில் 180 அப்படியே டர்ன் ஓவர் பண்ணிட்டு என்னென்ன பேசினாரோ. சரி ஹதீஸ், அது இப்போ அதுதான் அந்த டாபிக் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம்.
இப்போ நீ பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் போன வருஷமும் வந்து நிறையா வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அதில் வந்து ரெண்டு மூணு மாயாக பார்க்கலாம் நம்ம. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ்லாம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பிரைம் மினிஸ்டர் போனால் அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து 2 பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த காலகட்டத்தில் போக முடியல. ஏன்னா ஒன் ஆஃப் த இது ஃபேக்டர் வந்து கோவிட்டு. இன்னொன்று வந்து அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த முகம் இல்லை, இது போய்ட்டு அட்ராக்ட் பண்ண முடியும் ஃபாரின் இதுன்ட்டு. அன்வாருக்கு அந்த அந்த முகம் இருக்குது. இன்னொன்று வந்து அன்வார் வந்து ஒரு 1998 வந்து இஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஸோ அந்த டைமில் வந்து நல்ல ஒரு உறவு இருந்துச்சு, நிறையா பேர் வந்து தெரியும். இந்த 1998 இப்போ வந்து லீடர்ஷிப் நிறையா மாறினோன்னே ஸோ இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் வந்து இவருக்கு ரொம்ப குறவு. ஏன்னா இவர் குட் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது ஒரு ப்ரொஃபஸர் காமிக்கார், அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரொஃபஸர்ஸ் அந்தமாரி தான். பட் லீடர்ஷிப் வந்து அதெல்லாம் புதுசு. உலகம் லீடர்ஷிப்லாம் நிறைய மாற்றங்கள் நிறையா நடந்திருக்கு பாருங்க. ஒரே ஒரு ஆள் யாரும் மாற்றம் இல்லைன்னா அந்த துருக்கி எடகோன், அந்த எடகோன் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இது மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தா லீடர்ஷிப் மாறிடுச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா அவரோட ரெண்டாவது அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கொனெக்ஷனு உருவாக்க பார்க்குறாரு லீடர்ஷிப் கூட. எல்லாத்துக்கூடையும் உறவு வச்சுக்கிட்டு ரெண்டாவது அது படம் தானே, அந்த படம் தானே. ஸோ இது காமிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து என்ன இதில் ஒரு கேள்வினா, பப்ளிக் ஃபண்டிங் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் கேள்வி கேட்குறோன்னா திடீர்னு வந்து ப்ரைவேட் இனிஷியேட்டிவில் போகிறேன்றாரு. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு போன வருஷம் சொன்ன கதை அது வந்து டோட்டலே வந்து அன்அக்செப்டட். ஏன்னா நீ வந்து ஏதோ ஒரு எஜெண்டா இருக்கிற வச்சு தானே அவனுக்கு வந்து உனக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க ஹரீஷ். ஸோ அந்த ஃபண்டிங்கை வச்சுக்கிட்டு நீ போகிறப்ப நாளைக்கு வந்து அவங்களுக்கு தான் நீ வந்து ஃபேவராக இருக்கணும். சார் சம்டைம்ஸ் பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும்னா அதை செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. எவ்வளோ வழி இருக்குது பாரு, எவ்வளோ வழி. இல்லை நீ பாலிசியை மாற்று. இன்டர்நேஷ்னல் ஃபாரின் விசிட்டுக்கோ ஒர்க்கிங் விசிட் இந்த ஃபாரின் கண்ட்ரி வந்து நீ போகாத பண்ண மேபி நீ வந்து ஒரு டானா வச்சு இங்கே இருக்கிற இன்வெஸ்டரோ இங்கே இருக்கிற கார்ப்பரேட்லாம் வந்து அதில் அந்த ஃபண்ட் வைக்கலாம். ஸோ அது மூலியமாக நாங்கள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உன்னோட எக்ஸ்பெக்டியை வச்சு நம்ம வந்து அந்தந்த கார்ப்பரேட் லீடர்ஸை வந்து நம்ம கூப்பிட்டு போவோம். அது ஓகே, அது ஃபைன், பாலிசி பராத. ஸோ அந்த மாதிரி பாலிசி நீ வந்து எப்படின்னா நீ ஒரு ட்ராமை ஒரு முடிவு எடுக்கிற பாரு, பட்டான்னு நான் காசு வாங்கிட்டு போகிறேன். அது வேற ஆள் செஞ்சால் அது ரஸ்வா சாலாகுணா கோசா. பட் நீ செய்யும் போது அது சாலாகுணா கோசா இல்லை. இன்னொன்று வந்து இவருக்கு வந்து இப்போ மலேசியா வந்து அந்த சர்க்கிள் வந்துட்டு ஏசியனோட சேர்பர்சன், ஆசியானோட சேர்பர்சன் மலேசியா வந்து. ஸோ மலேசியா இருந்தோன்னே அஃப்கோர்ஸ்லாம் மலேசியாவோட லீடர்ஷிப் அவர் யார், அன்வார் தான் வந்து தலைவர் போகிறான், அவர் தான் சேர்மேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை வச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் பாருங்க. இந்த பிளாட்ஃபார்மை வச்சுக்கிட்டு கோ அரவுண்ட் இதை வச்சுக்கிட்டு. பட் அட் த எண்ட் நம்ம என்ன பார்க்கணுன்னா மலேசியாவில் இப்போ நம்ம மலேசியா சிட்டிசனாக பேசுவோமே, இன்டர்நேஷ்னல் சிட்டிசனாக பேசுவோம்னா மலேசியன் சிட்டிசன் தான் முதல்ல பேசுவோம். மலேசியா சிட்டிசன் பார்த்தோன்னா இன்றைக்கி நாட்டில் வந்து நிறையா பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா வேலையும் ஏறுது. ஒரு காலத்தில் நீ வராத முன்னே இந்த விலையை உடைப்பன்னு தான் நீ சொன்னேன். காடி விலை 20 to 30% ஏறப்போகுது. கம்மிங் சூன், வெரி சூன். 20 to 30% ஏறப்போகுது. ரொம்ப சூன் அது வரப்போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏறுது, பாலிசிஸ் ஏறுது, காடி இன்சூரன்ஸ் ஏறப்போகுது. தோல் தான் ஒன்று ஏற்றாமல் இருக்காங்க. பட் அது ஐயோ இந்த ராயா டைமில் கொடுத்தோமா அது கூட வேஸ்ட் ஆகுதுன்னு அதையும் ஸ்காட் பண்ணுறாங்க. ராயா டைம் கூட கொடுக்கக்கூடாது தோல்ன்ட்டு. அரிசி வருஷம் எதுக்குமே இல்லை. அரிசி வந்து விலை ஏறிடுச்சு, அரிசி காணா போச்சு. சாப்பாட்டு விலைகள் ஏறுது, எல்லாமே ஏறுதுமா, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகுது. நீ சப்சிடியை குறைச்சிட்டு வர. ஸோ அந்த ஃபண்ட் வந்து எங்கே போகுது, என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு தெரில. ஸோ இந்த வேலையில் வந்து எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்னன்னா, நான் வெளியூரில் இருக்கேன், பில்லியன்ஸ் எடுத்துகிட்டு வரேன், என்னமோ அந்த பில்லியன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லாத்துக்கும் அங்கமாக பங்கு போடுற மாதிரி, எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுக்குற மாதிரி நீ வந்து நீ படம் காமிச்சு. நான் வந்து ஒரு லேமேனா சொல்கிறேன். நான் வந்து ஒரு அவங்க லெவலில் ஒரு பாலிட்டிஷியனாக நான் பேசலை. நான் வந்து ஒரு லேமேனாக இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு நீ எங்கே வேணால் போயிட்டு வா, பட் எனக்கு சாப்பிடும் போது நான் முன்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே என்ன எப்படி சாப்பிட்டனோ அதே வேலையில் நான் சாப்பிடணும். என் பிள்ளைங்களை நான் வளர்க்கணும். பஸ் கோலா காசு இவ்வளோ கட்டணும். நான் வந்து தோல் வந்து நீ சொன்ன உன்னை நம்பி தான் நான் ஓட்டு போட்டால் தோல் இல்லைன்னு அதையும் நான் கட்டுறேன். பெட்ரோல் வேலை சொன்னேன், அது எப்படி ஏற்ற போகிறாங்க தெரில. அது நம்மளுக்கு ஒன்றும் அந்த ஃபார்முலா மினிஸ்டர் வந்து ஒன்றும் அது ஃபார்முலா ஒன்றும் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பட் டீசல் வேலையை ஏற்றிட்டேன். டீசல் வேலையை ஏற்றிட்டேன். பட் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து காஸ்ட் குறைக்கும். நீப்பா உனக்கு தெரியுமா சதீஷ், ஒரு இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஒரு 10 லோரி வச்சுருக்கேன், அவன் 200 தான் கொடுக்குறான். அந்த 200 ஒரு 10 ஃபுல் டேங்க் அடிக்க கூட என்ன
பத்தாது. உண்மை வந்து டொமெஸ்டிக் தான் போட்டிருக்கு, டொமெஸ்டிக் யூசர்ஸ்க்கு தான். இல்லை அன்றைக்கி தான் யாரோ பார்த்தேன், ஒரு டத்தோ பற்றி பேசியிருந்தேன். அவங்க அப்போ சொல்லி தான் எனக்கே தெரியும், அவனுக்கு அந்த ஃப்ளீட் கார்டு கொடுக்குறது ஒரு வாட்டி தான் ஊற்றுறாங்க, முடிஞ்சு அது. அந்த சப்சிடி அவ்வளோ இல்லை. இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு எங்கே இது வந்து பில்லியன் கணக்கில் அதில் இவனுக்கு என்ன சொன்னானுங்க, எண்ணெயை வந்து என்னமோ உறிஞ்சி எடுத்து நேராக தாய்லாந்துக்கு போகிற மாதிரி ஒரு கதை படம் காமிச்சானுங்க கொஞ்ச நாள். இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் படம், இதெல்லாம் கதை. காசு வருது, வலுவான காசு உள்ளே பூந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இது ப்ரெஷர் எங்கன்னு பார்த்தோன்னா மக்களுக்கு தான் சாதாரண ப்ரெஷர் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்வாய்ஸ், இது வந்து ஒரு பெரிய டார்கெட் வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டி. எல்லா பிஸ்னஸ் கம்யூனிட்டி நீ டச் பண்ணிட்டேன், இந்த மாதிரி டச் பண்ணிட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் கையை வைக்கிறது வந்து எங்கன்னு பார்த்தோன்னா ரிட்ரென்ச்மெண்ட் வேலைங்களுக்கு தான். ஏன்னா அவனுக்கு அது காஸ்ட் ஆச்சா. ஆமாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீ வீட்டு விட்டு வெளியாகும் போதே சதீஷ், இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது என் காலத்தெல்லாம் ரொம்ப தழுவலாம், நீ 50 வயசு ஆயிடுச்சு, நீ கதை சொல்லிட்டு இருக்க 10 வருஷம் கதையா, அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. பட் ரொம்ப வேணாம், ஒரு 10 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு 2 ரிங்கேட் கொடுத்தோன்னா அவங்க போய்ட்டு கேன்டீனில் வாங்கி சாப்பிட முடியும். இப்போ 10 உள்ளிலன்னா தபிலேன்றாங்க, 10 உள்ளிக்கிட்ட வேணுன்றாங்க. ஏன்னா கேன்டீன்லேயே வேலை ஏறி போய் கிடக்குது. கேன்டீன் ஆப்ரேட்டரும் வேலை ஏற்றி வச்சிருக்காங்க, அங்கேயும் ஒரு சப்சிடி. எப்படி நீங்கள் வந்து அதை ஏற்றாமல் இருக்க முடியும்? அரிசி இல்லை, எல்லாமே ஏறுது. ஸோ இதை வந்து டொமஸ்டிக்கில் வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீ டொமஸ்டிக் வந்தோடனே நீ என்ன செய்கிற, பொலிட்டிக்கல் பிரச்சனை தான் நீ பார்க்குற, மக்களோட பிரச்சனை நீ பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிக்கல் பிரச்சனை தான் பார்க்குற. ஓகே, 2 விஷயம் சதீஷ். ஒன்று, இப்போ அரிசி வச்சுக்கோமா, பாலிட்டிக் எப்படி பண்ணுறேன்னா, அரிசி வந்து அதோட இம்ப்ளிகேஷன் வந்து டைரெக்டாக மக்களுக்கு போகுது. அரிசி அது பிராஸ் புத்தே இல்லை, எஸ்எஸ்டி இல்லை, மார்க்கெட்டில் இல்லைன்றானுங்க. ஆமாம், ஆனால் வயலு வந்துக்கிட்டு இருக்கு, வயலு எப்போதுமே தான் போயிட்டு இருக்கு. அந்த அரிசியை வந்து பேக் பண்ணி இம்போர்ட் அரிசியாக கொண்டு வந்து அவங்ககிட்ட 30-40 வித்துறான். அடெண்டம் டி ராஜா மாதிரி வந்து அதுவும் காணா போச்சு. ஸோ இப்போ என்னன்னா சதீஷ், இப்போ நீ வந்து அதை பற்றி பேசுகிறாங்களா எதிர்கட்சி, அடிக்கிறாங்களா, வாட்ஸ்அப் அடிக்கிறாங்க, அதெல்லாம் அடிக்கிறாங்களா, அதைத்தான் டெக்கிள் பண்ணுற. நீங்கள் இருக்கும்போது செஞ்சீங்களா, நீங்கள் இருக்கும்போது இது பண்ணியா, அப்படி தான் பேசுகிற தவிர இந்த அரிசியோட பிரச்சனை என்னன்ட்டு நீ பார்க்கல. இது வயிறு பிரச்சனை, நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட. டெய்லி நம்ம சோறு சாப்பிட்டாகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நீ வந்து ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா சதீஷ், அவன் ரொட்டி சாப்பிட்டு போனா வேலை செய்ய முடியாது, எனர்ஜி இருக்காது. சோறு சாப்பிட்டாகணும், அந்த கார்போஹைட்ரேட் காலையில் சாப்பிட்டா தான் அந்த எனர்ஜி வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி வரும். நம்மளுக்கு வந்து இல்லைன்னா நீ வந்து அவக்கொடவை சாப்பிட முடியும் இல்லையா? நீ வந்து கார்டனியா ரொட்டியே இன்றைக்கி வந்து விலை ஏறி போச்சு சதீஷ். ஒரு காலத்தில் எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோட்டீனு இந்த மாதிரி எல்லாமே மீனோ சரி கோழியோ சரி எல்லாமே ஒரு 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 ரேட்டில் இருக்குது. அது வந்து ப்ராசஸ் பை ப்ராசஸ். லாடாங்கில் இருக்கும்போது ஒன்று, அது ப்ராசஸ் பண்ணி ஒன்று, அது வந்து கேஎஃப்சியில் இருக்கும்போது ஒன்று, ஒரு சீன கடையில் சாப்பாடு கடையில் இருக்கும்போது ஒரு தமிழ் கடையில் இருக்கும்போது எல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ரைஸு ஏறி போய் கிடக்குது. ஸோ இந்த டொமஸ்டிக் நீ பார்க்காம நீ இன்டர்நேஷ்னல் பில்லியன்ஸ் சொல்றிய, நீ யாரை பணக்காரனாக்குற பார்த்து. நான் என்ன சொல்றேன்னா, நீ கேபிட்டலிஸ்டாக தான் ஆகிட்டு இருக்க. நீ பில்லியன்ஸ் உள்ளு கொண்டு வந்துட்டு அது யார் பெனிஃபிட் படுதுன்னா பணக்காரவங்க பணக்காரனா ஆகிட்டு இருக்கான் தவிர வேலை ஆளுங்கள் வேலையாளவே தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சதீஷ், நீ வந்து வெனிசுலா போகுமே, வெனிசுலா வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த கண்ட்ரி ஒரு துருவான கண்ட்ரி அப்படி தான் பேசுகிறாங்க, நிக்கோலஸ் மடுரோல. ஆனால் மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு சுமையாகவே பார்க்கல. நீ எல்லாம் கம்யூனிஸ்ட் நாட்டிலையும் பாரு, மக்கள் வந்து அந்த ஆப்போசிஷனை காமிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் இல்லை, ஏன்னா அவன் தான் சோசியலிஸ்ட், மக்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. இந்த மீன்ஸ் அவன் கிடைக்கிற அந்த 10 துளி கிடச்சிச்சின்னா, என்கிட்ட மக்கள் 10 பேர் இருக்காங்கன்னா, இப்போ வச்சுக்க ஒரு 9 பேர் மக்கள் இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் பிரித்து இன்னும் ஒரு வழி எடுத்துக்கிறான். இது தான் வந்து சோசியலிஸ்ட். வெரி சிம்பிளாக இருக்குது. அந்தந்த நாட்டில் திரும்ப சதீஷ், அந்த நாடு வந்து பார்க்குறதுக்கு எக்கானமியாக அவனோட ஜிடிபியோ அதெல்லாம் வேறு மாதிரி இருந்தால் கூட, ரொம்ப வேர்ஸான சுச்சுவேஷன் இருந்தால் கூட, பட் அந்த மக்கள் திரும்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சதீஷ். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து இந்த சுமையை தெரியாமல் இருக்குது. பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, நீ பில்லியன்ஸ் எடுத்து வர சொல்லிட்டு கேபிட்டலிஸ்ட் ஐடியாஸோட உள்ளுக்கு வந்து கார்பரேட்ஸை வந்து நீ ஏற்றி வர சதீஷ். இதுதான் நடக்குது சதீஷ். ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னார்னா, கோஸ்டாரா ஐடோப் வந்து இது பண்ணணும், பயங்கரமாக வந்து ஒரு படம் காமிப்பார். கோஸ்டாரா ஐடோப் ஒரு மீட்டிங் வைப்பார், வச்சோன்னா அதோட அதை பற்றி பேசுறது இல்லை. இன்னைக்கு மாட்சபு ஈலாங் துருஸ் அதீஸ், அவர் தான் வந்து அசாஸ்தானி மக்கனன் கஸ்லாமத்தான் ஜமீனான் மக்கனன். பட் சேஃப்டி ஆளே இல்லை சதீஷ், இல்லை அது காணும். எங்க இருக்காங்க சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெங்காயம் வந்துடும், நீ வெங்காயம் வெளியில் வாங்க சொந்தமாக. நான் சொல்கிறேன் இன்னைக்கு டேக் மை வேர்ட்ஸ் அதீஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இன்னும் எத்தனையோ வருஷத்தில் ஒரு 10 இயர்ஸில் வந்து வெங்காயம் நம்ம இம்போர்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாரு. ஸோ வெங்காயம் வருதுலாம், அவங்களோட பைலட் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ன்னு காமிக்கிறாங்க. நான் சொல்கிறேன்னே, இந்த வெங்காயம் விலை வந்து இம்போர்ட் பண்ணுற வெங்காயம் விலையோட கூட இருக்கும். ஆஃப்கோர்ஸ்லாம் 100% கூட இருக்கும். காஸ்ட்டு 100% நம்புறல காஸ்ட்டு. பட் வந்து ஜாமா இருக்கும், பட் காஸ்ட் ஏறிடும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல, மேபி தப்பாக இருக்கலாம். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்களோட அனுதின வாழ்க்கை இன்றைக்கி நம்ம போக்கையில் கையை விட்டுமா, என்னத்துக்கு காசை கட்டுறோமோ எல்லாமே ஏறி போய் கிடக்குது. இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக வந்து 100% ஃபோக்கஸ் பண்ணாமல் என்னது எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பில்லியன்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காரு தான் சொல்லணும். அப்படி தான் இப்போ நீங்கள் சொல்லுது, நீங்கள் ரொம்ப நீட்டாக சொல்கிறீங்க. அந்த எஃப்டிஐ வந்து எஃப்டிஐ வருது, ரிங்கேட் ஸ்ட்ராங் ஆகுது, ரிங்கேட் ஏறுதுன்ட்டு ரிங்கேட் ஏறுறதோட கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஏறுதுயா. அது வந்து நான் போன எபிசோட்லேயும் சொன்னேன், அதுக்கு முன்னாலேயும் சொன்னேன். டிவிட் நம்ப மாட்டீங்க, இந்த ஃபுட் கோர்ட் இருக்குல்ல, என் வீட்டுக்கு முன்னுக்கு அந்த புது ஃபுட் கோர்ட் திறந்துருக்கான்ல, போன வாரம் நான் தண்ணி குடித்தேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை தண்ணி குடித்தேன். ஒரு ஐஸ் புங்கூஸ் வந்து டிவி 2 வெள்ளி 20 காசு. இந்த வாரம் திங்கக்கிழமை போயிட்டு வாங்குறேன், 15ஆம் தேதிக்கு அப்புறம் போயிட்டு வாங்குறேன், 2 வெள்ளி 50 காசு டிவி 30 காசு ஏற்றிட்டான். சீனா முடிஞ்சோன்னு பாரு, சைனீஸ் முடிஞ்சோன்னு இன்னும் ஏறப்போதான். அதான் காஃபி ப்ரைஸ்லேருந்து எல்லாமே ஏறப்போகுதுன்றானுங்க. சைனீஸ் முடிஞ்சோன்னு பாரு. ஸோ ஐ திங்க் த ப்ரைஸ் இஸ் ஷூட்டிங் அப். நான் என்ன சொல்லுவாங்க, காய்கறிகளோட விலையாக இருக்கட்டும், எல்லா விலையும் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ வி டோன்ட் டூ எனி அபவுட் இட். அதை நம்ம எதுவும் செய்யறதில்ல. நம்ம வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசிங் கண்ட்ரி தான். நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் ஆனால் நமக்கு வந்து இங்கே பத்த மாட்டேது, வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது வந்து ரொம்ப பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். நம்ம இங்கே மலேசியாவில் சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ், இந்த வெண்டைக்காவாக இருக்கட்டும், மற்ற சாவியாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்றது இங்கே எல்லாமே வந்து செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் தான். ஃபர்ஸ்ட் கிரேட் எல்லாம் வந்து சிங்கப்பூருக்கு போயிடுது, சிங்கப்பூர் மற்ற நாடுகளுக்கு போயிடுது. அது ஈவன் நீங்கள் எல்லா பொருளாக சாதாரண நம்ம அந்த கிறிசண்டமம் பூ இருக்குல்ல, அது கூட வந்து நம்ம மலேசியாவில் பாய்க்கிறது வந்து தேர்ட் கிரேட் தான். ஃபர்ஸ்ட் கிரேட் வந்து அன்றைக்கி தான் நான் நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கிரேட் வந்து ஹாலண்டுக்கு அனுப்புகிறாங்களாம். ஹாலண்டே வந்து ஃப்ளவர் ப்ரொடியூசிங் கண்ட்ரி, அங்கேயே வந்து மலேசியா அனுப்புது. ஆஃப்கோர்ஸ் அது பிஸ்னஸ், அதை நான் வந்து தவறுன்னு சொல்ல. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு நல்ல ஒரு திட்டமும் இல்லை. ஏன் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா, வெங்காயம் விலை எப்படி இருந்தாலும் வந்து இந்தியா வெங்காயத்தோட விலையாக இருக்கும்ட்டு. ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் லேண்ட் காஸ்ட். அவன் அந்த செய்கிற லேண்ட் வந்து ஆப்வியஸ்லி விலையாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து கவர்மெண்ட் வந்து எத்தனையோ ஏக்கர், பல்லாயிரம் ஏக்கர் இருந்தாலும் அதை ஐடலாக விட்டு வச்சுருந்தாலும் விட்டு வைக்கிறாங்களே தவிர அது வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரியான பாலிசி நீ வந்து உலகமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத விட, இஃப் யூ சிட் இட் த ஹோம் அண்ட் டிஸ்கஸ் the basic problem faced by the people is enough. அதுதான் இப்போ வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் டிவி. ஆமாம், இப்போ வந்து நாங்கள் வந்து டீசல் சப்சிடியை கட் பண்ணனால 8 பில்லியன் வந்து சேவ் பண்ணிட்டோம். ஆஃப்கோர்ஸ் நீ சேவ் பண்ணிட்டேன், ஆனால் மக்களோட வாழ்க்கை சுமை வந்து வேறு விதத்தில் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆஃப்டர் இன்வாய்ஸ் ஆஃப்கோர்ஸ் வந்து டெக்ஸ் இவேஷன் இருக்கக்கூடாதுன்னு செய்கிறாங்க, அது வந்து நமக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பட் இவென்ச்சுவலி அது வந்து எங்கே ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவன் இன்வாய்ஸ் அவன் பாய்க்கிறான், அந்த ஒரு சிஸ்டம் பாய்க்கிறான். அவனால் வந்து இது வரைக்கும் எப்போ என்ன சொல்லுவாங்க, ரோலிங் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு தெரியும், அந்த ரோலிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம் டேவிட், அந்த ரோலிங்கில் தான் ஓட்டுவாங்க. இப்போ வந்து வந்துருச்சுன்னு வச்சுருமே, இந்த இன்வாய்ஸ் இவ்வளோ இருக்கா, அந்த ரோலிங் அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாத, இவ்வளோக்கு வந்து பிஸ்னஸ் ஆகிருக்கு, உன்னோட இன்கம் எவ்வளோ இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ் கட்டுன்னு வருவானுங்க. ஸோ அவனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இது வருது பாருங்கள். அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த ரோலிங் வேலைலாம் முடியாது, சரிப்பட்டு வராது, ரைட்டு 5 பேர் வேலை செய்கிறியா, எனக்கு 2 பேர் வேணாம், அப்போ நீ வேறு இடத்துல வேலையை பாரு, நல்லா ஒன்றும் சப்போர்ட் பண்ண முடியாது. இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து புதுசாக வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா, அதுக்கு வந்து ஃபண்ட் ரெடி பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் கிடையாது. ஸோ ஃபண்டிங் வந்து இவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து 8 பில்லியன் சேவ் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து இது ஃபிஸ்கல், ஆஃப்கோர்ஸ் இது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நம்மளுடைய செலவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும்னு சொல்லி அரசாங்கம் நினைக்கிறது வந்து இஸ் நாட் ராங். பட் இங்கெல்லாம் செலவை கட்டுப்படுத்திட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து நாடாக போயிட்டு வெளியே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தால் வந்து அது எப்படி வந்து செலவை கட்டுப்படுத்துறதா என்ன தான் இருக்கும். ஸோ யூ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். மக்களை வந்து நம்ம வந்து செலவு கட்டுப்படுத்துகிறோன்ட்டு நீ போய்ட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தால் ஐ டோன்ட் திங்க் ஸோ இஸ் அவருடைய ட்ரிப்னால் வந்து வரப்பெல்லாம் என்ன சொல்கிற பில்லியோனுக்கு திம்பாங்க, சீனி பில்லியோன் தான் வருதை தவிர என்ன ஆக்சுவலி வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து எந்த ஒரு பெருசாக வந்து சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியலலாம். இல்லை இவர் சொல்லுவார் இல்லை அது வந்துச்சு இது வந்துச்சுன்ட்டு. பட் நோவிங் அன்வார் இப்ராஹிம் 10 சொன்னால் 10ல் நீங்கள் 9.5 நம்ப முடியாது, அரை வேணா கொஞ்சம் நம்பலாம். இதுதான் வந்து என்னுடைய கன்க்ளூஷன் ஆன் திஸ் டிவி, அன்வாருடைய வெளிநாட்டு ட்ரிப்பை பற்றி. சரி சதீஷ், இப்போ நம்ம கொஞ்சம்
இது ஒரு முக்கியமான டாபிக், ஒரு இன்டர்நேஷ்னல் சதீஷ். இது நம்ம வந்து பேசி ஆகணும். ட்ராம் வந்து ஆமாம் ஓகே அங்காட் சூப்பா பண்ணிட்டார்ல 20ஆம் தேதி. ஸோ அதை வந்து நான் விடிய உட்காந்துருந்தேன், இது பார்க்கணும். அது என்னென்னா அவர் அங்காட் சூப்பா பண்ணுறதை பார்க்குறதுல அவரோட ஸ்பீச்சை பார்க்கணுன்ட்டு, என்ன அவரோட மக்களுக்கு என்ன சொல்ல போகிறாரு, எஸ்பெஷலி அமெரிக்கன்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறாருன்னு. ஸோ அதில் வந்து அது எடுத்த முடிஞ்சோன்னே 150 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் வச்சுருக்காரு. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னா அவருக்கு வந்து தேர்ஸ் அ சர்டன் பவர் தட் அவர் வந்து டைரெக்டாக வந்து இமிடியட்லியாக கேன்சல் பண்ணலாம். இது வந்து மலேசியா இல்லை, மலேசியாவோட பார்லிமெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ நீ ஏதாச்சும் ஒன்று சேவ் பண்ணால் நீ பாத்தால் பண்ணிடலாம். அப்புறம் நீ புது அமெண்ட்மெண்ட் சேவ் பண்ணால் நீ வந்து பார்லிமெண்ட் கொண்டு போகணும். ஸோ பார்லிமெண்ட் மேண்டேட் இருந்தால் தான் வந்து நீ ஒரு ஆக்டாக நீ செய்ய முடியும். ஸோ டோட்டலி 2 சிஸ்டம், யூஎஸோட சிஸ்டமும் நம்மளோட சிஸ்டமும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கு பாரு. வெஸ்ட் மினிஸ்டர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ரிப்பப்ளிக்கன் இது. ஸோ அதுக்கும் 2 டிஃப்ரெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த சிஸ்டமில் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் அவங்களோட சிஸ்டம் பற்றி நம்ம பேசலை. பட் இருந்தாலும் வந்து அவர் பிரசிடெண்ட்டாக எடுக்கும் போது சில இதெல்லாம் நான் கேட்டேன் பாரு. அஃப்கோர்ஸ் அதில் வந்து சில்லியான திங்ஸ் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி ட்ராமோட அந்த ஸ்பீச்சு சரி இதான் சரி கொஞ்சம் டேரிங்காக இருந்துச்சு. சைனாவை கூப்பிட்ருக்காரு, நிறைய நாடை வந்து கூப்பிடல. பட் சைனா கூப்பிட்ருக்காரு, சைனா இந்தியா கூப்பிட்ருக்காரு. செலக்டட் நாடை தான் கூப்பிட்ருக்காங்க, எல்லாத்தையும் கூப்பிடல. ஆமாம். ஸோ அதில் வந்து சைனா வந்து ஏன் கூப்பிட்டாரு தெரியல, சைனா பற்றி பேச போகிற தெரியுது. சைனா கூப்பிட்டு வச்சு முன்னுக்கு உட்கார வச்சுட்டு நீ சொல்கிற பாரு பெனமா கேனல் வந்து சைனா நாங்கள் வந்து கட்டுனது வந்து கொடுத்தது வந்து பணமால இன்றைக்கி வந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து சைனா இஸ் நாட் ரைட்டுன்ட்டு அவர் சொல்கிறார் டைரெக்டாக வச்சுட்டு. அது நாங்கள் எடுக்க போகிறோன்னு அது நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சைன் வச்சுருந்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபியூ இது சதீஷ் அவர் எடுத்தோன்னே டிராஸ்டிக்காக செஞ்சது வந்து மொத நாட்டை வந்து செக்யூரிட்டி பண்ணணும், பார்டர் செக்யூரிட்டி. நான் ஏன் வந்து அவர் சொல்லும் போது அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் இந்த நாடும் அந்த நாடும் சண்டை போட்டுக்குது, இந்த நாட்டு பொம்மை வைக்கிறானுங்க, அந்த நாட்டை அவன் பொம்மை வைக்கிறான், இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு பிரச்சனை இல்லை, நான் ஏன் போய் பார்டர் ஜாகா பண்ணிகிட்டு இருக்கணும், ஏன் ஆமி பெயின் என் நாட்டில் வந்து நான் அங்கே ஜாகா பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே வந்து இலிகல் இமிகிரண்ட்ஸ் வந்து உள்ளே பூந்துக்கிட்டு வேலைக்கு வந்தால் பரவாயில்ல, வேலைக்கு வர்றதோட இந்த மாதிரி இலிகல் ஆக்டிவிட்டீஸில் வந்து சேர்ந்துட்டு கேங்ஸ்டரிசம், திருடு, கொலை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆயக்கீழ எல்லாமே அதெல்லாம் தான் நடக்குது பாரு. இப்போ மலேசியாவில் வந்து நம்ம அதே ஃபேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி ஃபாரினர்ஸ் தான் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. அவங்களால பல பிரச்சனை லைக் ரோஹிங்கா அவங்களாம் எடுத்துக்கிட்டோன்னா வந்து ஹியூஜான பிரச்சனை. கவர்மெண்ட் வந்து என்னன்னா அந்த முஸ்லீம்ஸ் சொல்லிட்டு அதனால தான் அவங்க பாதுகாப்பாக அவங்க வச்சுருக்காங்க தவிர, பட் அதை மீறி ஒரு என்னமோ டைகரா ஏன்னோ ஒரு ரோஹிங்கியா கேங்ஸ்டர்ல அவன். ஆமாம், அவன் பெரிய பிரச்சனை இல்லை, ஆளுங்களை மிரட்டுறது இதெல்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் பிடிச்சிட்டானுங்க. இப்போ கொஞ்சம் என்ன பண்ணானுங்கன்னு தெரில, வெளியே இருக்காங்க ஹியூமன் டிராஃபிக்கிங்கு. ஸோ அதில் பார்த்தோன்னா வந்து இமிகிரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூன்னு சொல்லிட்டு அவர் ட்ராம்ப் வந்து இமிடியேட் ஆர்டர்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. 15,000 ட்ரூப்ஸை வந்து கொண்டு போயிட்டு பார்டரில் பட்டுறானுங்க, பலப்படுத்துகிறானுங்களா. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு, நோமோ வந்து நீ வேஸ்ட் டைம் பண்ண வேணாம், கொண்டு போய்ட்டு இவங்களை உள்ளுக்கு வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துடலாம், கேட்ச் அண்ட் ரிலீஸ் பிடிச்சி கொண்டு போய் அங்கே விட்டுருன்ட்டு. ஏன்னா அந்த கொஸ்டிங் இருக்குல்ல, அது பெரிய கொஸ்டிங் தெரியுமா, பில்லியன்ஸ் கணக்கில் செலவு பண்ணுறாங்க, கப்பையில் ஏற்றிட்டு போய் விட்றாங்க. 1.5 வருஷம்லாம் வந்துட்டாங்க வச்சுக்கோங்க. இவங்களை வந்து ஒரு ஒரு கப்பையில் ஏற்றி இவங்களுக்கு ஒரு சாப்பாடுலாம் கொடுத்து 1 வருஷம் பஞ்சாரில் வச்சுருந்து கோர்ட் ஆர்டர் கிடச்சோன்னே தான் இவங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க, டெப்போர்ட் பண்ணுறாங்க. டெப்போர்ட் பண்ணும்போது அதில் வரை இதை ஸ்ட்ரிக்காக போட்டுறாங்களா, இவங்க வந்து இதோட லைஃப் பேன்லாம் அமெரிக்காவில் போடக்கூடாதுட்டு ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு போய்ட்டு அங்கே இறக்கி விட்டுட்டு அங்கே ஒரு என்ஜிஓவை பார்த்துட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே போனால் வீடு தான் இருக்காது, அவங்க ஒட்டாயில் தங்க வச்சு இதெல்லாம் செய்கிறாங்க. தட் மீன்ஸ் த ஸ்பெண்டிங் அ பில்லியன்ஸ். அப்போ பார்க்கும்போது லாஜிக்காக தான் இருக்குது, ஏன் வந்து மக்களுக்கு காசு போய்ட்டு இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு. அதே டைமில் அது ப்ரோ அண்ட் கான் இருக்குது சதீஷ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இட்ஸ் நாட் ஃபேர். வென் CNN வந்து நான் பார்த்தேன் இன்றைக்கி காலட்டி நியூஸை. CNN வந்து அஃப்கோர்ஸ்லாம் ஃபேக் நியூஸ் சொன்னால் அந்த அந்த வெஞ்சஸ் உள்ளுக்கு இருக்கும் பாரு, நம்மள பேர் ஃபேக் நியூஸ் சொல்லிட்டான்ட்டு. பட் இட்ஸ் நாட் ஃபேர். என்னென்னா ஒரு மாடோட பால் பண்ணைக்கு போயிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ பண்ணும்போது அவன் பாஸ்ட்டை கேட்கும்போது அவன் சொல்கிறான், இது நல்ல பாலிசி இல்லை, நாங்கள் பாரு எல்லாம் ஆள் வச்சுருக்கோம், இப்போ நான் யார் மாடு கறப்பா, ஒயிட்ஸ் வந்து மாடு கறக்க மாட்டாங்க, இது ஆள் வேணும் தேவைன்ட்டு. பட் வந்து ட்ராம்ப் வந்து சொல்லலை, நீ இமிகிரன்ஸ் வந்து இலிகல் இமிகிரன்ஸ் தான் அவர் போராடு, நீ வந்து ஒர்க்கிங் பெர்மிட்டோட வந்துட்டா வேலை செஞ்சுட்டு நீ போகலாம். அது நினைக்கிறேன் அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா
அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியெலாம் ஆள் தேவை. இதே மலேசியாவிலேருந்து அவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, இது போட்டால் இந்த இந்த செக்டர் வந்து அப்படியே போயிடும், இல்லீகல் இமிகிரன்ஸ் இல்லைனா அப்படின்ட்டு அவன் சிஎன்எல்ல சொல்கிறான். அதை வந்து அவ்வளோ பேர் லைக் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இது நீங்கள் சொல்கிறீங்களே டேவிட், இதோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸோட இந்த லிபரல் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ எம்ப்ளாய் அண்ட் இல்லீகல் இமிகிரண்ட், நீங்கள் ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோமா, உங்களை வந்து அவங்க சார்ஜ் பண்ண முடியும் அண்டர் த ஆக்ட், இமிகிரேஷன் ஆக்ட் கீழே வந்து நம்ம சார்ஜ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து டேவிட், நம்ம காடியில் ஏற்றிட்டு போகிறோம்னு வச்சுக்கோமா, அவங்க இல்லீகல் இமிகிரண்ட்னு தெரியாமல் ஏற்றிட்டு போனோம். எத்தனையோ கிராப் காரங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றிட்டு போகிறப்ப ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் கொண்டு போகிறாங்க. ஆமாம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது. அங்கே வந்து லிபரல், நீங்கள் இல்லீகலை வந்து வேலைக்கு வச்சுக்கலாம், அவன் வந்து வேலைக்கு வந்தால் இல்லீகல் இருக்கான், நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் வேலை கேட்டால் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரியான அந்த ஃபெடரல் லாஸோட இருக்கிற அந்த லூப் ஹோல்ஸ் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது வந்து அதை லீகலைஸ் பண்ண சொல்லி மைக்ரேஷனுக்கு லீகலைஸ் பண்ணால் வந்து ஆப்வியஸ்லி இப்போ இந்தியாவிலேருந்து போகிற வேணாம் இல்லை இல்லீகலாக போடுறானுங்க இந்தியாவில். இதில் அது H1P1 அந்த இந்த டெக்னிக்கல் விசா வச்சு போடுறானுங்களா, அந்த மாதிரி லிஸ்ட்டு விளையாக்கி இருந்தாங்க. இல்லீகல் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவுமா, இந்தியா, சைனா, ஈரான் ஒரு 15,000, பிலிப்பீன்ஸ் வந்து ISலாம், பிலிப்பீன்ஸ் அந்த மாதிரி எவ்வளோ பேர். இது ரொம்ப கூடலா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி, சவுத் அமெரிக்கா தான். அதனால தான் அங்கே டார்கெட் பண்ணுறாங்க அவங்க. பட் எல்லாமே எல்லாத்துக்கும் போகிறானுங்க. ஒன்லி சவுத் அமெரிக்காவில் எல்லாம் இல்லீகல் இமிகிரேஷன் போகிறானுங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த இது வந்து இமிடியேட்லியாக சைன் வச்சார். ஸோ இன்னொன்று வந்து என்னன்னா, இமிடியேட்லியாக டிபார்ட்லாம் ஆல் த கன்விக்டட் கிரிமினல்ஸ் வந்து அவன் நாட்டுக்கு அனுப்பி விட்றன்ட்டு. தென் இதில் ஒரு ஒரு டிராஸ்டிக்கான இது பார்த்தோன்னா என்னன்னா தெரியல, அவரோட நாட்டோட பாலிசி அது வந்து அஃப்கோர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியல. பட் ஈவன் இருந்தாலும் அமெரிக்காவில் நினச்சி சொன்னால் நடக்குது. ஆஃப்டர் 9/11 வந்து டெரரிஸ்ட்னு ஒன்று சொன்னது வந்து இது மட்டும் மலேசியாவில் வந்து LTTலாம் பிடிச்சிக்கிட்டு டெரரிஸ்ட் சொல்லி அந்த லிங்க் பண்ணாங்க. ஆமாம், அந்த டிசைனேஷன் அந்த இதில் தான் போனாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ இவர் யாரை டெரரிஸ்ட் சொல்கிறேன்னா, கத்தேல்ஸ் ட்ரக்ஸ் கத்தேல்ஸ். அவங்க நாட்டில் வந்து பிரச்சனை இருக்குது. இவர் வந்து உண்மையாக பேசிக்காக பிரச்சனையோட தான் அவர் பேசுகிறாருல. ட்ரக்ஸ் வந்து ஒரு பெரிய மல்டி-பில்லியன் டர்ன் ஓவர் இந்த பிஸ்னஸ்ஸு. ஸோ அதனால் வந்து அவர் காத்தேல்ஸ் வந்து இஸ் டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் போடணுன்ட்டார். மீன்ஸ் இதுக்கு அந்தாண்ட வந்து அவங்கள பிடிச்சானுங்க டெரரிசம் ஆக்டில் கொண்டு போவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இதை நம்ம அவர் சைன் வச்சது ஃபியூ இதை சொல்லிடுறேன். சரி, அவர் 100 இருக்குது, சிலியானதுலாம் இருக்குது. பட் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியல. உனக்கு அப்படி இருந்துச்சுன்னா உனக்கு எது தோணுதோ அதை நீ சொல்ல. அப்புறம் இதில் ஒரு முக்கியமானது என்னென்னு பார்த்து சதீஷ், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம சொன்னோமா நம்ம மேலே பாய்வாங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்ன அதை LGBT குரூப்ஸ்லாம். இது நான் சொல்ல கிடையாது, இது ட்ராம் வந்து ஒரு அழுத்தமாக அந்த இனோகிரேஷனில் வந்து அதோட ஸ்பீச்சில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, we have a 2 gender, male and female. ஸோ வெரி வெரி கிளியர் சிக்னல் என்ன சொல்கிறாருன்னா, we are not expecting யார் இந்த LGBT குரூப்பை. அதுக்கு தான் டிரான்ஸ்ஜெண்டர் சொல்கிறாருல. ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் த தேர்ட் ஜெண்டர் போகிறேன். லைக் இந்தியாலாம் இருக்குது. பட் அமெரிக்காவில் வந்து அது இருந்தது வந்து அது டினை பண்ணுற மாதிரி இருக்குது இதில். ஸோ இதால் வந்து எஃபெக்டட் வந்து எவ்வளோ பேருக்கு இருக்கும்னு பார்த்தோன்னா, எஸ்பெஷலி ஆர்மியில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஒண்டி 15,000 பேர் வேலை செய்கிறாங்க யூஎஸில் டிரான்ஸ்ஜெண்டர் ஒண்டி. அது ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எஃபெக்ட் வரும். அது எப்படி அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ண அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இது வந்து ஒரு ஒன் ஆஃப் அந்த டைவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு டைவர்ஸாக இருக்கணும், எல்லா ஜெண்டர் குரூப்பையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருக்காங்க. ஒன் ஆஃப் த ரீசன் நான் பார்த்ததில் நான் சொல்கிறேன், இந்த இது இருக்குங்களா, ஐ எம் நாட் அ ஜீனோஃபோபிக் பர்சன். எனக்கு வந்து இந்த கே லெஸ்பியன் இவங்க மேலே வந்து எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. அது என்னமோ வாழ்க்கை ஸ்டைல் நிப்போ, அது எனக்கு இது இல்லை. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏஷியன் கல்ச்சர் கிடையாது, நம்ம வந்து அதை ஏற்றுக்க மாட்டோம். ஸோ நான் ஏஷியன் கல்ச்சரில் இது வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொன்னான். வெஸ்டர்ன் என்ன சொல்கிறான், இது எங்களுக்கும் கல்ச்சர் இல்லைடா, நீ இப்போ 2 தான், மேல் ஃபீமேல் இவ்வளோ தான். இதில் வந்து மேல்னா நீ பயாலஜிக்கலி மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல், இதுதான். அதுதான் வந்து ட்ரம்ப் சொன்னது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டேவிட், இப்போ இந்த டைவர்சிட்டி அந்த இதை இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி எலான் மஸ்க்கும் விவேக் ராமசாமியும் சேர்ந்து ஹெட் பண்ணுவாங்கன்னு வந்துச்சுல, டாச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி. அவங்க வந்து இது பண்ணது அந்த டிபார்ட்மெண்ட் சாத்த போகிற டிபார்ட்மெண்ட்டே இந்த டைவர்சிட்டி
டிபார்ட்மெண்ட் தான். டைவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் தான் போகிறாங்க. டைரக்டர் ஆஃப் டைவர்சிட்டி எம்ப்ளாய்மெண்ட்னா சம்திங்லாம் எடுத்தோடனே அதை தான் முதல் எடுக்கிறாங்க. இது தேவையில்லாத ஒரு டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தோன்னா சார், இது நம்ம கொஞ்சம் ஆழமாக பேசுவோம். இதெல்லாம் வந்து நிறையா சமுதாயத்தில் வந்து நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சதீஷ். ஒரே சேம் செக்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, ஐ மீன் ஆம்பளை கல்யாணம் பண்ணி பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து இது எப்படி போய்கிட்டு இருக்குன்னா சதீஷ், ஒரு லிமிட் இல்லாத போயிட்டுருக்கு. ஓகே, எப்படி போகுதுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இல்லைனா வந்து அவன் வந்து ஒரு கே வச்சுக்கோமே சதீஷ், அந்த கே வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி, பட் அவங்க கூட வாழ்கிறதில்ல, அந்த பிள்ளை வாழ்க்கை போயிடுது. அப்புறம் இவங்க வந்து ஒரு ஆண் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம நீ சொல்கிற மாதிரி தான் அங்கேயே நம்ம பார்க்குறது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி இருக்குது. பட் அங்கே வந்து என்னென்னா அது ஓப்பனாக வச்சிருக்கிற விஷயம் அவங்க யாரும் கண்டுக்கல. அதெல்லாம் வந்து இங்கே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கல்ச்சரை. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி ஆகணும். அது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது வளராது. ஈவன் தோ அவங்க வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவலிட்டி வந்து அந்த மாதிரி இருக்குன்னா அது யாராலும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் வந்து ஓபிஸாக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி செய்ய வேணாம். அர்த்தம் வந்து அதை பார்த்து பழகிட்டு போகிறாங்கன்னு தான் வந்து வருது பாரு சதீஷ். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்லேயும் வந்து அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் இதெல்லாம் இருக்குது பாரு. நம்ம வந்து அதை டினை பண்ணலாம் அவங்களோட இதை. பட் வந்து இப்படி ஒரு பப்ளிக்காக நீ பார்த்தோன்னா அது நடக்கும் பாரு. அவங்க வந்து இப்போ லைக் அமெரிக்காவில் வந்து ஒரு நாள் வச்சுருக்காங்க, எல்லாமே வந்து ரோட்டில் இருப்பாங்க, சட்டப்படாத இருப்பானுங்க. அப்புறம் வந்து பார்த்தா எல்ஜிபிடி குரூப்பும் அவங்களோட டே இது பண்ணுவாங்க, ஸோ செலிப்ரேஷன். ஸோ இதை பார்க்கும்போது தான் வந்து அந்த கல்ச்சரை வந்து இங்கே அடாப்ட் பண்ணுற மாதிரி போகுது. ஸோ இப்போ அமெரிக்கா வந்து அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது, மேல் என்ன ஃபீமேல் அந்த ஸ்டெப் எடுக்கும் போது வரப்போகிற ஜெனரேஷன் வந்து இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும் சதீஷ். என்ன பயம் இருக்குன்னா, இந்த ஜனத்தொகை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து இமிக்ரெண்ட்ஸ் வந்து இங்கே வராங்க, ஆள் பத்தலை வேலைக்கு. நம்ம நாட்டுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, பர்த் ரேட் வந்து ரொம்ப ஜப்பான் இஸ் த வர்ஸ்ட்லா. சிங்கப்பூர் இல்லை எல்லாம் வேர்ஸாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இது நம்மளுக்கு தேவையில்லை நினைக்கிறாங்க, பிள்ளை பத்துக்கு தேவையில்லை, நம்ம இப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம், எனக்கு சந்தோஷம், 2 பேரும் சந்தோஷம், அவ்வளோதானே. ஏன் வந்து பிள்ளை இருக்கணும்? சில பேர் வந்து அந்த ஃபேமிலி வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த உலகத்தில் ஈவன் ஒரு 500 இயர்ஸ்க்கு அந்த ஜனம் இருக்காது நினைக்கிறேன். பாப்புலேஷன் டிக்ரீஸ் வந்து நினைக்கிறேன். ஒரு 100 இயர்ஸ் 200 இயர்ஸ் இது இந்த கான்செப்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் பாயிண்ட் வந்து, ஏன்னா கடவுள் படைச்சு தான் ஆண் பெண். ஸோ அதுதான் வந்து அந்த நேச்சுரல். பட் அதை மீறியும் கடவுள் படிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஹார்மோன் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காங்க. பட் அவங்கள வந்து க்ரோ பண்ண சொல்ல, இதை பார்த்து க்ரோ பண்ணி வரவங்களும் நிறையா இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு புல் ஸ்டாப்பாக யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணுறது சரின்னு நான் நினைக்கிறேன். சரி. ஏன்னா அவன் தான் அங்கே தானே எல்லாமே போகுது. இப்போ யூஎஸில் வந்து நீ பார்த்து சதீஷ், நியூயார்க்கில் வந்து இப்போ நீ நியூயார்க்கில் வந்து உன்னோட சவுக்கார நன்மஞ்சள் திறந்துட்டு வச்சுக்க. நியூயார்க்கில் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து திறந்துட்ட நியூயார்க்கில் தேர்ஸ் இன்டர்நேஷனல் பிராண்ட். அவ்வளோதான். நீ அங்கே திறந்துட்டே உன்னோட பிராண்ட் வந்து இன்டர்நேஷனல். ஆமாம், ரைட் இல்லையா? அங்கே என்னென்ன பிராண்ட் இருக்கோ அதான் இன்டர்நேஷனல் கால் பண்ணுறாங்க. ஒரு நன்மஞ்சள் அங்கே திறந்துட்டு ஒரு ஆஃபீஸை, ஒரு கடையை திறந்துட்டு மஞ்சள் அது வந்து உலகம் பூரா வந்து நீ அதோட வேர்ல்ட் பிராண்ட் ஆயிடும் சதீஷ். ஸோ அதனால் வந்து என்னென்னா அவங்களோட அந்த என்ன சொல்லுவாங்களா, அந்த யூஎஸோட அதை பார்த்து அந்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு நிறையா நாடு இருக்குது சதீஷ். ஸோ அந்த வேலையில் அது ஒரு சதீஷ். அதில் இன்னொன்று நான் பார்த்தேன் சதீஷ். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நடக்குமா, நடைமுறையில் போகுமா, என்ன ஒன்று அவர் ப்ராமிஸ் பண்ணாரு, அவர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாரு. சைன் வச்சிட்டார் ட்ராம், ப்ராமிஸ் அண்ட் டூ இட். அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு கதை மாற்றிலாம் பேசலை. நீ நான் வேணா கேளு, நான் பாட்டு சைன் வச்சுட்டு போனேன் அந்த மாதிரி தெரியுமா. பட் இம்ப்ளிமெண்டேஷன் அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி சதீஷ். பட் எக்ஸிகியூட்டிவோட சைன் வச்சாச்சு. அண்டாண்ட வந்து அது வந்து பியூரோக்ரஸியோட வேலை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா இன்னொன்று இது பண்ணாங்க, அது பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்னென்ன பார்த்தா பிளாக்ஸ் என்ன, அது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, ஹிஸ்பானிக்கு. பிளாக்கும் ஹிஸ்பானிக்கும் வந்து யூஎஸில் என்னன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி தான் இந்தியன்ஸ் வந்து சைட் லைன் பண்ணுறாங்க, ரேசிசம் அந்த இது இருக்குது. அதெல்லாம் வந்து எடுகேஷன் வந்து சரியாக கொடுக்கறதில்ல, அவங்களுக்கு தேவைப்படுது. இங்கே என்ன நடக்குதோ இந்த கோத்தா சிஸ்டமு அதெல்லாம் வருதில்ல. ஸோ அதெல்லாம் வந்து அவர் என்ன சைன் வச்சாருன்னா, நோமோ கோத்தா சிஸ்டம், நோமோ இதெல்லாம் இந்த ரேஸ் வந்து இது பண்ணக்கூடாது, மெரிட்டில் தான் வந்து எல்லாமே போகணுன்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நான் நினைக்கிறேன் இந்த பிளாக்ஸுக்கு வந்து இந்த வாட்டி அந்த பிளாக்ஸுக்கு கொஞ்சம் அழுத்தமாக
அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா மார்ட்டின் லூத்தர் கிங்ஸ் டூருக்கான அன்றைக்கி டே அவரோட இது அந்த டே அன்றைக்கி தான் அவரோட அங்கார் சூப்பா. அவர் என்ன சொல்கிறாரு, மார்ட்டின் லூத்தரோட ட்ரீமை வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அது நான் நினைக்கிறேன் பிளாக்ஸ் இன் அமெரிக்காவில் வந்து அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ட்ஸ் தானா, ஒரு பிரசிடென்ட் வேர்ட்ஸை நம்பி தான் ஆகணும். அவன் செய்ய மாட்டான்னு நீங்கள் வந்து அக்யூ பண்ணலாம். பட் அது அவனோட வேர்ட்ஸ் ஒரு பிரசிடென்ட் தெரியுமா, அங்கார் சூப்பா பண்ண ஒரு பிரசிடென்ட் வந்து அந்த வார்த்தை சொல்லும் போது அஃப்கோர்ஸ் இப்போ வந்து இந்த பார்லிமெண்ட்டில் வந்து திருக்குறள் சொன்னோன்னே இங்கே ஒன்று குதிக்கிறானுங்க பாரு அவங்க சப்போர்ட்டர்ஸ். பட் நம்மளுக்கு தெரியும் அவன் போய் சொல்கிறான்ட்டு. பட் இருந்தாலும் அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த வேர்ட்ஸை கோட்ஸ் பண்ணும்போது நீ வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற தமிழ்ஸ்க்கு, நீ மலேசியாவில் வந்து இந்தியன்ஸுக்கு தமிழ்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற, அதுதானே சதீஷ் காரணம். அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவரோட வந்து அஃப்கோர்ஸ் இங்கே அப்படி யூஎஸோட டோட்டலி டிஃப்ரெண்ட் பாரு. மார்ட்டின் லூத்தர் கிங்ஸ் வில் பிகம் ட்ரீம்ஸ் வில் கம் ட்ரூன்ற சொன்னார். அது ஒரு பெரிய ஒரு இது சதீஷ். அப்புறம் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ்லாம் பெனமா சைனு. பெனமா வந்து நாங்கள் எடுக்க போகிறோன்ட்டு தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ். அப்புறம் அது ஒரு சிறப்பானது வந்து மெக்சிகோ காஃப் வந்து அமெரிக்கன் காஃப், அது ஓகே. இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறது. அண்ட் டிக்டாக் பேக் இன் ஆக்ஷன். அது என்ன ஃபியூ ஹவர்ஸ் பிளாக் லிஸ்ட். அது அவரோட அதுதான் ட்ராம்ப் சதீஷ். ட்ராம்ப் பார்த்தோன்னா இஸ் அ கேபிட்டலிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்த்தாரு. ஓகே நீ நடத்து பிரச்சனை இல்லை, 50% வந்து அமெரிக்கன்ஸ் வருதா. அவன் வந்து பைடன் இருக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா 100% வந்து இது வந்து அமெரிக்கன் கம்பெனியாக இருக்கணும்ன்ட்டு. ட்ரம்ப் வந்து 50-50 இருக்கலாமா அப்படின்ட்டு. இன்றைக்கி லேட்டஸ்ட் வந்து நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தால் ஸ்பை பண்ணலான்னு சொல்லலாம். இது ஆப்பில் வந்து எப்படி அவங்க ஸ்பை பண்ணுவாங்க, வெரி டிஃபிகல்ட்ல. ஸோ அது வந்து ஐ மீன் எனக்கு அது சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ட்ரம்ப் இஸ் மோர் லிபரல் இந்த வாட்டி. என்ன ட்ரம்ப்னாலே டேவிட் என்ன கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க ட்ரம்ப்பை, ஒரு பிஸ்னஸ் மேனு. எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஐ டோன்ட் லைக் ட்ரம்ப். அந்த ரெட்டாரிக்லாம் வந்து இதாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி நான் பார்க்குறப்ப இதெல்லாம் இது சாதாரண மக்கள், எனக்கும் இருக்கிற அதே இதுதான் உனக்கும் இருக்குது. சாதாரண மக்களோட வாய்ஸில் பேசுகிறனால தான் ட்ரம்ப்போட இதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து டேவிட் முக்கியமானது வந்து பெனாமா கேனல். ஸோ இதெல்லாம் வந்து என்ன நீ பெனாமா கேனலுக்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. அந்த பெனாமா கேனல் நம்ம கூட ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து எதை சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பனாமா கேனல் வந்து நான் வந்து பனாமாட்ட தான் கொடுத்தேன், சைனாட்ட கொடுக்கல அப்படின்ட்டு. அது என்னென்னா ஹட்சின்சன் என்ன, அது வந்து ஹாங்காங் பேஸ் கம்பெனி 1999 வந்து 2 இந்த சைட்டு பல்போவா அந்த அட்லாண்டிக்லேயும் பெசிஃபிக்லேயும் இல்லை 2 பனாமா வந்து அதுதானே இது பண்ணுது. அந்த சைட்டு உள்ள போட்டோம், இந்த மூலையில் உள்ள போட்டோம், இந்த மூலையில் உள்ள போட்டோம் வந்து ஒரு ஹாங்காங் பேஸ் கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்கான் பனாமா 1999. ஹாங்காங் வந்து சைனா கையில் வந்து 2 வருஷம் 1997 தானே வந்து பிரிட்டிஷ் வந்து கொடுத்தான் ஹாங்காங்கை. 1999 அப்போ வந்து யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, நோ எவிடன்ஸ் இது வந்து சைனா வந்து இதில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆஃப்டர் 26 years so many things change. இப்போ வந்து அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பனாமா வந்து பெல்ட் அண்ட் ரோட்ஸ் இனிஷியேட்டிவ் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி பெல்ட் அண்ட் ரோட் சைன் பண்ணுது சைனா கூட. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சைனா பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ட்ரம்ப் ஷுட் பி அலர்ட்டட்ல. இப்போ அதனால தான் நான் எடுப்பேன். பனாமா வந்து இப்போ வந்து யூஎன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானுங்க. செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணோம், யூஸ் ஆஃப் ஃபோர்ஸாக வச்சு ட்ராக் பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விடுறதுக்கு ஆளுங்க என்ன சொல்லுவாங்க பிளாக்கேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உலகத்தோட பனாமா கேனலோட நம்பர் 1 கஸ்டமர் வந்து யூஎஸ். இப்போ யூஎஸோட இது என்னென்னா, நான் இங்கே 2 கம்பெனி இருக்கான் ஹாங்காங் பேஸு, நான் வந்து தாண்டி போகிறதுனா இவனுக்கு காசு கட்டுறேன், அங்கே வெளியே வரப்போ அவனுக்கு காசு கட்டுறேன், டோல் மாதிரிலாம். இந்த டோல் காசு வந்து அந்த ஹாங்காங் பேஸ் கம்பெனிக்கு போய் அஃப்கோர்ஸ் பனாமாக்கு காசு வருதுல்ல, அது எப்படி இருந்தாலும் அவனுக்கு அதுலேருந்து ஒரு பாட்டு வந்து ஹாங்காங் போகுது, அது வந்து சைனாவுக்கு போகுது. நான் என்னதுக்கு அது கொடுக்கணும், இது கட்டினது நாங்கள், ஆனால் சைனாக்காரன் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் பனாமா கேனல் டேக்கிங் ஓவர் வந்து இன்னொன்று. கிரீன்லேண்ட் பற்றி எந்த ஒரு இதுவும் பண்ணலை. பே ஆஃப் அமெரிக்கா வந்து இது பே ஆஃப் மெக்சிகோ வந்து இதோட வந்து பே ஆஃப் அமெரிக்கா தான் நீ சொல்லணும் அப்படின்ற ஒரு இது வேறு இருந்துச்சு. அது வேர்ட்ஸு. தென் இன்னும் முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா நோமோ ஓவலா நோமோ ஓ. என்னோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஓவலை நிப்பாட்டுவான் எல்லாத்தையும். உனக்கு சண்டையா, நான் வந்து என்னை கூப்பிட்டேன்னா நான் வந்து ஆமியாக வர மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா 2 பேத்துக்கு நடுவில் உட்கார வச்சு நான் பேசுகிறேன்ட்டு, இவ்வளோ தான், செட்டில் பண்ணிட்டு போயிட்டே இருங்கன்ட்டு.
ஸோ ரொம்ப தெளிவான மெசேஜ். இல்லைன்னா முன்ன வந்து இந்த கான் ட்ரேட்ஸ் தானே, இந்த வெப்பன் ட்ரேட்ஸ் தானே வந்து இந்த க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த வாட்டி அது இருக்காதுன்னு நினைக்கிறேன், வேறு இதில் போகுது. ஸோ அது ஒன்று. பட் என்ன அதில் அது முடிச்சிடறேன் நம்ம டிக்டாக். ஓகே, இது பேஸ்லாம் இந்த 4 வருஷத்தில் தேர்ஸ் அ பாசிபிலிட்டி மாஸ்க் வந்து அஸ்ட்ரோனட் அனுப்பிடுவாங்கன்ட்டு. மாஸ்க் அதுதான் அவங்களோட இதாக சொன்னாங்க. இது நினைக்கிறேன். அதை சொன்னோன்னே எலன் மாஸ்க் வந்து அப்படியே ஒரு குதிக்கிறாரு அவர். தட் மீன்ஸ் தே ஆர் ரெடியாக இருக்காங்க, டெக்னாலஜி இஸ் ரெடி. பட் அனுப்புவோமா இல்லையான்ட்டு இருந்துக்கு அஃப்கோர்ஸ் பெரிய ஃபண்டிங் அது. பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ரொம்ப தெளிவானது இருந்துச்சு. யார் சதீஷ், அப்புறம் நீ டிஓஜி சொல்லிட்ட எலன் மாதம் அன்னெசரி எஃபிஷியன்சிலாம் கவர்மெண்ட் எஃபிஷியனாக செயல்படுறதுக்கு எது கட் பண்ண முடியும், சேஃப் காஸ்ட்லாம் அது தான் வரும். மலேசியாவில் அது இருக்கணும் பார்க்க போனால். ஆமாம், இங்கே இல்லை. இங்கே என்ன பண்ணுறாங்க, எடுத்து போட்டுக்கிறது. அங்கே வந்து ஆஃபீஸ் கூட இருக்காது. நீ ஃபோன் அடித்தா 32 வாட்டி அடித்தா கூட ஆஃபீஸில் ஆள் இருக்காது எடுக்கிறது. பட் வந்து 1.6 மில்லியன் பேர் இப்போ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஃபெடரல் ஏஜென்சியும் கவர்மெண்ட் ஏஜென்சிலையும். ஸோ அது எந்தெந்த இடத்துல கட் பண்ணி என்னென்ன செய்யணும். ஏன்னா இவங்க தான் ஆயத்தாக்கான பேர். இவங்களோட டெக்னாலஜி வச்சாவே 100 பேரோட வேலை ஒரே ஆள் செஞ்சுட்டு. ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த எஃபிஷியன்சி அது கவர்மெண்ட் எஃபிஷியன்சிலாம் கவர்மெண்ட் இதை வந்து அது செய்யணும்ல. மற்றபடி மலேசியாவில் வந்து கட் காஸ்ட்னு சொல்ல, ஆளை தூக்கணும்னு சொல்ல. ஆக்சுவலி அவங்க வந்து அவங்களோட வேலையை அவங்க கேட்டால் செஞ்சாவே சரியாக இருக்கும். ஸோ அது சொல்கிறாருல. என்ன பேசிகிட்டே இருக்கும்போது கேட்டிருந்தாங்க காசா பற்றி நீ என்ன நினைக்கிறேன்ட்டு. ரொம்ப ஒரு ஹானஸான பதில் இருந்துச்சு ட்ரம்ப்ட்டு இது பார்க்கும்போது. நான் ஸோ காசா வந்து நான் போய் பார்க்குறேன், டெமோலிஷன் ஏரியா மாதிரி கிடக்குது. இட்ஸ் நாட் ரைட்டு. காசா வந்து ஒரு அழகான இடம், சீ சைட் இருக்குது, அழகான ஊர், நல்ல வெதரு. ஏன் வந்து இந்த மாதிரி வாக்கு போகணும்? ஸோ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் உன் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து யார் அமாஸ் வந்து ஏற்றுக்குவா? அமாஸ் தானே இப்போ அந்த ஓட்டு. ஸோ லெட்ஸி எப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ கேட்குறாங்க ரீபில்ட் பண்ணுறதுக்கு ஏன்னாச்சும் ஒரு ஒன் சைட்லேருந்து அமெரிக்கா என்னாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா ரீபில்ட் பண்ணுறதுக்குன்னு. அஃப்கோர்ஸ் நம்ம அதை பார்ப்போம் எப்படின்ட்டாரு. ட்ரம்ப்போட மருமகன் நான் நினைக்கிறேன் ஜாரெட் குஷ்னர், அவன் சொன்னது வந்து இந்த ரியல் எஸ்டேட் இது மாதிரி சீசைட் இது. இன்ஃபேக்ட் வந்து இஸ்ரேல் வந்து இப்போ இவங்க எல்லாத்தையும் வந்து ரீலோகேட் பண்ணுறதுக்கு வேறு எங்கேனாச்சும் ரீலோகேட் பண்ணுறதுக்கு பார்க்கணுன்ட்டு அன்றைக்கி ஒரு ஐடியா வந்து செம்மையாக நியூஸ் எங்கேயோ படித்து இந்தோனேஷியா கொண்டு வர போகிறாங்கன்ட்டு. இந்தோனேஷியா ஆஃப்கோர்ஸ் இந்தோனேஷியா இன்னொன்னா இங்கே ஒரு 1000 பேர் கொண்டு வந்து வச்சதே பார்த்தீங்களா என்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இந்தோனேஷியா இன்னொன்று நாங்கள் அதுக்கு ரெடி இல்லை அப்படின்ட்டு. அப்போ அரப் கண்ட்ரிஸும் எடுத்துக்க மாட்டுறானுங்க, சுற்றி உள்ள அரப் கண்ட்ரிஸ் அது அவங்க இல்லைன்னு. ஸோ என்னமோ ஒன்று பண்ண போகிறானுங்க. அது காசா வந்து டெமோலிஷ் பண்ணது வந்து அதை வந்து இஸ்ரேல் டேக் ஓவர் பண்ணுறதுக்குன்னு எனக்கு தோணுது. இல்லை பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. அது பண்ணானுங்க உலகம் வேறு மாதிரி போயிடும், ஏன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் நாங்கள் நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்ய முடியும். நல்ல பட் ஐ திங்க் என்ன நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி சொல்கிறீங்க, என்ன கேட்டிங்கன்னா வந்து ஹமாஸ் முடிஞ்சிருச்சு, இதோட ஹமாஸ் முடிஞ்சு இதுக்கு மேலே வந்து. பட் என்னன்னா இன்றைக்கி ஷோ அந்த ஹாஸ்டேஜ் ரிலீஸ் பண்ணுறப்ப ஹமாஸ் காட்டின இதை வந்து என்னடா இவனுங்களை இவ்வளோ அடிச்சு இவ்வளோ பேர் இருக்கானுங்களேன்ட்டு. அவன் பார்த்தீங்களா எவ்வளோ பேருன்ட்டு எல்லாம் ரிலீஸ் பண்ணுற எல்லாம் வந்துட்டு தட் மீன்ஸ் வந்து இன்னும் இவனுங்களுக்கு ஒரு பெரிய படம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு காமிச்சிருக்கானுங்க. ஸோ பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அவனுங்க ஃபத்தா தான் இவனுங்களுக்கு பிடிக்காத. மஹ்மூத் அப்பாஸ் சொல்கிறாரு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதை காசா வந்து இப்போ நாங்கள் ரூல் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அதான் நடக்கும். ஸோ நீ வந்து மக்கள் வந்து அந்த சப்போர்ட் எல்லாம் வச்சுக்க ஹமாஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே பொலிட்டிக்கல் சினாரியோ வேறே ஆயிரும். இன்னொன்று வந்து நீ ரீபில்ட் அண்ட் என்னை கேட்டேன்னா சதீஷ், இப்போ ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க வச்சுக்க, துபாய் மாதிரி அங்கே கட்டி அமெரிக்கன்ஸும் போய்ட்டு வாங்கிக்கலான்னாலும் காசாவோட மக்களும் பலஸ்தீன் மக்களும் அங்கே இருங்க, இஸ்ரேல் ஒண்டி வர வேணாம் சொன்னான்னு வச்சுக்க, ஏன்னா இஸ்ரேல் அடிப்பானா பொம்மைங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் என்ன பிஸ்னஸ் மைண்டடு ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சன், என்ன இது வெரி லிபரல்லாம் அவரோட ஐடியாலாம் வந்து லிபரலாக இருக்குது. பட் நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ நீங்கள் காசா இஷ்யூ காசான்னு மட்டும் இல்லை உலக இஷ்யூனே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இஸ் என்ன சொல்லுவாங்க ப்ராக்டிக்கல். எனக்கு தேவையில்லாத சண்டை நான் போயிட்டு சண்டை பிரசிடென்ட் புட்டின் யுக்ரைனை பற்றி பேசுகிறப்ப ஈ வாஸ் சேயிங் நீ நேட்டோவை கொண்டு வராத, நீ கொண்டு வந்தனா வந்து என்னோட இதுக்கு வந்து நான் ரியாக்டட், நீங்கள் அதை செஞ்சீங்க, நேட்டோவை கொண்டு போய்ட்டு வந்து பக்கத்தில் வைக்கணும்னு என்ன அவசியம் உனக்கு? யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் ரஷ்யன் இன்வெஷன், நீ உன்னோட இதுக்கு பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. அது என்ன கொண்டு போய்ட்டு அவன் பார்டரில் வைக்கிறது? அப்போ அவன் அடிக்க தானே செய்வான். ஐ மீன் ட்ரம்ப்போட இது வந்துல நான் ஐ வில் மீட் பிரசிடென்ட் புட்டின்னு சொன்னது. ஸோ ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஹிட்.
பட் என்ன கேட்டிங்கன்னா ட்ரம்ப் இஸ் நாட் ப்ரூ வாலா வாக்கு போகிற ஆள் இல்லை. இல்லை பட் ஆனால் அந்த மிரட்டுறதுலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் ஒரு பாட்காஸ்ட்டில், அவன் ஒருத்தன் சொல்கிறான் தலிபான் கூட வந்து கடைசி பேச்சுவார்த்தை நடக்குதான் யூஎஸ். அப்போ தலிபான் அந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் அந்த அந்த பிளாக் அமெரிக்கன்லாம் அவன் என்ன சொல்கிறான், ட்ரம்ப் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப தலிபான் ஆள் வந்து அங்கே ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அங்கே இருந்தானா. ஸோ ஈஸி நாங்கள் வந்து புல் அவுட் பண்ணிடுறோம், நாங்கள் புல் அவுட் பண்ணுறோம், யூஎஸ் வந்து இஸ் கோயிங் டு புல் அவுட். ஆனால் நாங்கள் புல் அவுட் பண்ணுற வரைக்கும் ஒரு அமெரிக்கனோட ஒரு முடிக்கு ஆபத்து வந்தால் கூட சிங்கிள் ஹேர் ஆஃப் அமெரிக்கன் இஸ் ஹார்ம்ட் பை யூ, நான் வந்து ஐ வில் கில் யூ அப்படின்னோடனே அவன் டிரான்ஸ்லேட்டர் வந்து பக்கத்தில் வந்து கிராபாவ் ஆகிட்டானா. நோ யூ டெல் ஹிம்னு சொல்லிட்டு அவன் சொன்னவொடனே வந்து அவன் பார்த்துருக்கான் கோர்ட்டில் கை விட்டு படத்தை எடுத்துகிட்டு, இதான் உன் வீடு, இங்கே தான் நீ இருக்க, இது இத்தனை பேர் இருக்காங்க, ஐ எம் நாட் ஜோக்கிங், ஐ வில் கில் யூ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடந்து போயிட்டான். ஸோ அவன் அந்த தலிபான் வந்து ஷாக்லா. பட் அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து அமெரிக்கா வெளியாகிற வரைக்கும் ஒரு அமெரிக்கன் மேலே கூட வந்து தலிபான் வந்து அட்டாக் பண்ணலையா. ஸோ தட் மீன்ஸ் ஸ்ட்ராங்லா. ஐ எம் நாட் அ ப்ரூவோ, பட் ஆனால் நீ என்னை அடித்த நான் உன்னை முடித்தேன், அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப்பு. ஸோ ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங் டைம் ஃபார் யூஎஸ். இன்ட்ரெஸ்டிங் டேரிஃப்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க, ஓ அமெரிக்கா டேரிஃப் வர வைக்க போது இது பண்ணுறதுன்ட்டு. எனக்கு வந்து இதில் வந்து நான் ஐம் நாட் அ ப்ரோ ட்ரம்ப், நான் எப்பயும் சொல்கிறது தான். பட் இது வந்து டேரிஃப் வந்து அவன் அது அவனோட லெஜிட்டிமேட் ரைட்டு யூஎஸோட. நீ மலேசியாவில் என்ன பண்ணுற, நீ வந்து டேரிஃப் 100% டேரிஃபில் ஃபார் த இம்போர்ட் காஸ்க்கு இம்போர்ட் இது ஏன்னா புரோத்தோனை காப்பாற்றணுன்றதுக்காக ஆட்டோமேட்டிக்காக நீ டேரிஃப் இல்லைனா புரோத்தோனோட விலை குறையும், காடியோட விலையும் குறையும், நீ அதை செய்ய மாட்டேறியா. பிகாஸ் யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் சர்டன் people in Proton. So I think American tariff it is within their right, அது அவங்களோட ரைட் டேவிட். பட் அதனால வந்து என்ன வந்து வாய்ப்புகள் வந்து நமக்கு வரப்போகுது யூஎஸ், ஐ மீன் நம்ம மலேசியன்ஸுக்கு வந்து யூரோப் கூடயோ இல்லை யூஎஸ் கூடயோ கனடா கூடயோ நம்ம தொழில் வாய்ப்புகளை வந்து எப்படி அதிகரிக்க போகிறோம், இதை தான் நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஐ மீன் என்னுடைய லாஸ் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உலக எக்கனாமி வந்து வேறு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அப்ஹீவலில் போகுது. முடிஞ்சால் நம்ம பிஸ்னஸ் பீப்புள், மலேசியன் பிஸ்னஸ் பீப்புள் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண பாருங்கள். அதுதான் வந்து இட் வில் இவென்ச்சுவலி உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். டிவி சொல்லுங்கள் சார். அடுத்தது பார்த்தனா சதீஷ் என்னென்னு நான் கேட்டேன்னா, அஃப்கோர்ஸ்லாம் இது வந்து எல்லாத்தோட கேள்வியாக இருந்துச்சு. அமெரிக்காவில் வந்து ஒரு இந்த மிஸ்திரி வந்து யாருமே இது மட்டும் வெளியே சொன்னதில்லை. நிறையா மிஸ்திரி இருக்குல்ல அமெரிக்காவில். அதில் வந்து முக்கியமானது வந்து ஜான் எஃப் கெனடியை வந்து கொன்னதும், தம்பி கொன்னதும், அப்புறம் வந்து மார்ட்டின் லூத்தரை இது பண்ணாங்க. ஸோ இதை வந்து ரிவைல் பண்ண போகிறேன், அந்த அந்த கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்டை வந்து கோயிங் டு ஷோ த பீப்புள் என்ன உண்மையாக நடந்துச்சுன்ட்டு. ஸோ அது சொல்லியிருக்காரு. ஸோ அது பார்த்தோன்னா அது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் நிறைய பேரோட இது யார் இது இருந்தது யாருன்ட்டு. ஸோ இது ஏதோ ஒன்று இருக்குது அவங்களுக்கு, இதை காமிச்சா என்னான்ட்டு. ஸோ அதில் மார்ட்டின் லூத்தருக்கு சொல்கிறது தான் வந்து எனக்கு ஏன் தெரியல, அவர் வந்து 2-3 இதில் வந்து மார்ட்டின் லூத்தர் வந்து ரொம்ப அவர் அந்த முக்கியமான ஸ்பீச் பாரு, பிரசிடென்ட் ஸ்பீச் ஆஃப்டர் பிகம் அ பிரசிடென்ட். ஸோ அதில் வந்து அந்த மார்ட்டின் லூத்தர் பேர் பாய்க்கிறது வந்து தட் மீன்ஸ் ஈ வாண்ட் டூ சம்திங். அந்த ட்ரீம் வந்து உண்மையாக அவர் சொன்னதை வந்து ஈ வாண்ட் ஃபாலோ. இது ஜஸ்டிஃபைட் பண்ணுறாருல மார்ட்டின் லூத்தர்னால இந்த பிளாக்ஸ் ஃபைட் பண்ணது வந்து இந்த ஈக்குவலிட்டி ஃபைட் பண்ணது வந்து அது உண்மை, அது நம்ம செஞ்சு ஆகணுன்ட்டு. ஸோ அது வந்து ஒரு நல்ல இதாக இருக்குது. சார் இதில் வந்து இப்போ இது இந்த மாதிரி ஒரு 150 ஆர்டர்ஸ் வந்து அவர் இது பண்ணியிருக்காரு பாரு. பட் அதில் என்ன நம்மளுக்கு வந்து இன்னும் கிளியர் பிக்சர் இன்னும் கிடைக்கலன்னு பார்த்தோன்னா, அவரோட ஸ்டாண்ட் ஆன் த ஏசியன்ஸ் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஏசியன்ஸ் வந்து இட்ஸ் வெரி பிக் கான்டினென்டல் பாரு. இதில் வந்து சவுத் சி சைனா சி இருக்குது. அதில் பார்த்தோன்னா தைவான் பிரச்சனை இருக்குது. அந்தாண்ட வந்து ஜப்பானு, தைவானு, நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா இஷ்யூ நினைக்கிறேன். அது வந்து அது ஒரு மாதிரி செஞ்சுருவாங்க. ஏன்னா அவர் எனக்கு அந்த கீப் அண்ட் டச் இருக்கு பாருங்க கிம் ஜோங் ஹில் கூட. பட் இந்த தைவான் இஷ்யூ வந்து வில் பி எனி டைம் சதீஷ். இது வந்து டைம் பாம்பே அது இந்த சைட்டுக்கு வந்து ஒரு அதெல்லாம் வந்து ட்ராம்ப் வந்து இன்னும் அந்த லெவலில் அந்த பாலிசி இந்த சைட் ஒன்றும் பார்க்கலையா இல்லை இப்போ அனௌன்ஸ் பண்ணியான்னு எனக்கு தெரில. பட் இந்த அவங்களோட ப்ரெசன்ட் வந்து சைனாவோட ப்ரெசன்ட் வந்து இந்த கான்டினென்டல் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ
அதை எப்படி அவர் பேலன்ஸ் பண்ண போகிறாரு, ஸோ அது நம்மளுக்கு தெரியல. அவரோட ஃபர்ஸ்ட் இது வந்து ஐ திங்க் சைனா தான் டார்கெட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. பட் நான் இந்த சைனா தைவான் அது வந்து நம்ம ஒரு நாளைக்கு டெலிபரேட்டாக பேச வேண்டியது. சைனா தைவான்குள்ளே என்ன பிரச்சனைன்னு ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது நம்ம ஆளுங்களுக்கு. நம்ம அந்த சைனா தைவான் எபிசோட்னு நம்ம ஒன்று செய்யலாம், ஃபுல்லாக பேசலாம். பட் நான் என்ன அன்றைக்கி நான் ஒரு சைனீஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், மலேசியாக்காரர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவென்ச்சுவலி வந்து தைவான் ஹேவ் டு கிவ் அப், சைனா ஹாங்காங் மாதிரி தான் ஆகணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா அங்கே வந்து டெமோக்ரஸின்ற பேரில் வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஓவராக இருக்குது. ஸோ இது சைனீஸ் கல்ச்சர் இல்லை, இட்ஸ் நாட் ஏஷியன் கல்ச்சர், இட்ஸ் நாட் அ சைனீஸ் கல்ச்சர். அவனுக்கு வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. கேட்டால் வந்து ப்ரோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு ஜெனரேஷன் வந்து அந்த அந்த தைவான் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து அந்த ஒரு ரியாக்ட் பண்ணுற அந்த ஒரு சொசைட்டி அங்கே இருக்குது. இவென்ச்சுவலி வந்து தைவான் வந்து சைனா கூட சேர்ந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வியூவில் அது அவர் அப்புறம் சொன்னார். இன்ஃபேக்ட் நான் அன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருந்தப்போ நான் பார்த்தா காமிங் தாங்க இருக்காங்க. காமிங் தாங் சண்டை கூட காமிங் தாங் கம்யூனிஸ்ட் சண்டை தான் தனியாக போனாங்க. காமிங் தாங்கே அவனோட ஸ்டாண்ட்ஸை வந்து சாஃப்டன் பண்ணுறான். மெயின்லேண்ட் கூட வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும், நம்ம மெயின்லேண்ட் கூட அப்படி கொண்டு வரானுங்க. ஸோ ஐ திங்க் இவென்ச்சுவலி அது அங்கே தான் போவோம். அது நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய வேலை வந்து அமெரிக்காவோட வேலை. ஆமாம். ஸோ அது நடந்துச்சுன்னா, ஏன்னா இவரோட அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிரும். வேர்ல்டோட லார்ஜஸ்ட் சிப்ஸ் மேக்கர் வந்து தைவான் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிப் மேக்கர்லாம், அந்த வேஃபர் சொல்லுவாங்களா, அதெல்லாம் செய்கிறது வந்து தைவான். ஸோ ஐ திங்க் குவைட் இன்ட்ரெஸ்டிங் டைம். அவரோட ஆசியான் இப்போ வந்து சாம்பியன்ஷிப் நடக்குது. ASEAN +3 நடக்கும். அண்ட் ASEAN +3 ASEAN+ மற்ற ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் வந்து எபெக் எல்லாம் வருவாங்களா. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டைம். அது நம்மளோட மலேசியன் பிரைம் மினிஸ்டர் இஸ் அ சேர்மேன். இவர் சொல்கிறத வந்து மலேசியா மக்கள் நம்மளாம் முழிச்சுக்கிட்டோம். ஆனால் உலக நாடுங்க நம்புவாங்களான்னு தர்ற ஐ மீன் நான் ஆர்டிக்கல் எழுதுனா கூட போட மாட்டுறாங்க இப்போ. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே என்ன நடக்குது. ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங்கானு வந்து ஃபியூ திங்ஸ் போ சதீஷ். ஸோ ஒன்ஸ் அவர் அந்த அண்டர் 50 மேலே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் வச்சோன்னே தென் எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டேட்டில். ஏன்னா கான்ட்ராடிக்ட் வித் த ஸ்டேட், அவங்களோட என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட அவங்களோட சட்டத்திட்டங்கள் வந்து கான்ட்ராடிக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டு கொண்டு போவோம், எகெயின்ஸ்ட் ஹிம், எப்படி அது செய்ய முடியும், கோர்ட்டு கொண்டு போவோம், ஃபெடரல் கோர்ட்டு கொண்டு போவோம்னு. ஸோ அந்த மாதிரி ஓடுது. ஸோ நான் நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து பாலம் போட்டு கொடுத்துருக்காங்க பாலிடிக்ஸுக்கு பேசுகிறதுக்கு. டெமோக்ராட்டுக்கும் ரிப்பப்ளிக்குக்கும் ஒரு பாலம் மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு பாரு, இஷ்யூ இல்லாமல் இருந்துச்சு பாரு. ஸோ போட்டார், நீங்கள் இதை பேசிகிட்டு இருங்க, நான் பாட்டு நான் வேலையை நான் செய்கிறேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சதீஷ். நான் நினைக்கிறேன் எப்படி எடுத்தாலும் ட்ரம்ப் வந்து வில் பி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரசிடென்ட் அமெரிக்காவில். இல்லாமல் ஸ்ட்ராங். இப்போ நீ வந்து ஜார்ஜ் புஷ் எடுத்தாவே ஜூனியராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஈராக் செகண்ட் ஈராக்லாம், இவங்க 2 பேரும் வந்து அந்த மூஞ்சை பார்த்தா பாரு, அந்த ஆமிக்கார மாதிரி தான் நடந்து வருவாங்க நெஞ்ச தூக்கிக்கிட்டு அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், இவன்ட்ட விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு. இவர் எப்படி காமிக்கிறான்னா, என்கிட்ட விளையாடாத, நான் ஆமிலாம் வைக்க மாட்டேன், நான் உன்னை முடிச்சிடுவேன், உனக்கு எனக்கும் சண்டைலாம் இல்லை, நான் ஆமிலாம் போட்டு செலவெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் வச்சுட்டு ஒழுங்காரு செய்ய ஆரம்பிச்சுன்னா ஒன்று பிடிங்கிடுவான்ட்டு. அந்த பிடுங்கிறதுல தான் வந்து கிரீன்லைனும் பனாமா இதெல்லாம் வந்து வாயில் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து சிக்னல். நான் வந்து நாத்தோ எனக்கு தேவையில்ல. சரி சதீஷ், நாத்தோ எனக்கு தேவையில்ல. நாத்தோ வந்து நீ காசு கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை, நான் கிரீன்லைன் எடுத்துகிட்டு நான் அங்கேருந்து பார்த்துக்கிறேன், அந்த மாதிரியான அந்த கான்செப்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா WHO எனக்கு தேவையில்லை. WHO ஏமாற்றிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாளாக. 500 மில்லியன் நீ எங்கள்கிட்ட வாங்கிட்டு 500 மில்லியன் தானே 500 மில்லியன் எங்கள்கிட்ட வாங்கிட்டேன். எனக்கு வந்து ஜனத்தொகை வந்து இந்த இவங்கெல்லாம் தள்ளி போனால் 325 மில்லியன் பேப்பர் தான் இருக்கானுங்க. நான் ஏன் உனக்கு அவ்வளோ காசு கொடுக்கும்? 1.4 பில்லியன் பேர் அவன் வச்சிருக்கான், அவன் 39 மில்லியன் தான் கொடுக்குறான் அவங்களுக்கு ஃபண்டிங்கு. நான் ஏன் 500 கொடுக்கணும்? முட்டாளா நானுன்னு கேட்குறான். நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கன்றான். உடனே வந்து WHO ரிப்ளை பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு 39 மில்லியன் வச்சு கொடுன்ட்டு. இல்லை, ஒரு சைன் ஆர்டர், உனக்கு இந்த வருஷம் இல்லை, அப்புறம் பார்ப்போம் பொதுவான்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ட்ராமோட வந்து டோன்ட் வேஸ்ட் மணி, வேஸ்ட் பண்ண வேணாம் நம்மளோட ரிசோர்ஸஸ் வந்து வெளி உலகத்துக்கு ப்ரொடெக்ஷனுக்காக நம்மளை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்குவோம். ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அடுத்தது பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கணும் சரி. ஸோ நான் நினைக்கிறேன் இதில் வந்து அஃப்கோர்ஸ் ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பாக வரும். பிரிக்ஸ் எப்படி வரப்போகுது தெரியல. ஸோ இதுக்கு அந்தாண்ட வந்து சில நாடுகள்லாம் ஒன்றும் சேருவாங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஏன்னு பார்த்தோன்னா லைக் டென்மார்க், மெக்சிகோ,
ஃபியூ கண்ட்ரீஸ்லாம் அவங்களாம் வந்து ஒரு இந்த பிரிக்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிடுவாங்க. மெக்சிகோ இன்ஃபேக்ட் வந்து உடனே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் ஐ திங்க் மெக்சிகோ வந்து தான் ஆகணும் ஒரு வழி அந்த மாதிரி. ஆனால் பட் வந்து பாலிசி அவர் ஒன்றும் சொல்லல. பிரிக்ஸ் கூட வந்து அன்றைக்கி ட்ரம்ப் சொன்னது ஒன்று தான், யூ ட்ரை டு ரிப்ளேஸ் US டாலர் வித் பிரிக்ஸ் கரன்சி யூ வில் நோன்னு. மலேசியா உடனே சொன்னானுங்க பார்த்தீங்களா ஜஃப்ரூல், இல்லை நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை வி ஆர் ஸ்டில் நாட் அ ஃபுல் மெம்பர், வி ஆர் ஃபார்மல் மெம்பர்ன்ட்டாங்க. இந்தோனேஷியா பிகேம் அ ஃபுல் மெம்பர் அடியில். ஸோ ஐ திங்க் எல்லாரும், ஏன்னா நம்மளோட பெரிய எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டில் US இருக்குல்ல, நம்மளோட சிப்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ஸோ ஐ திங்க் இதான் டேவிட். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் ட்ரம்ப் வந்து WHO ட்வீட் பண்ணது தான் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பாயிண்ட். ஆஃப்கோர்ஸ் பாரிஸ் கிளைமேட் அக்கார்ட்லாம் அது ஒன்று. பட் WHO வந்து ட்ரம்ப் கேட்குறது வந்து ஒரு வகையில், நான் வந்து 250 மில்லியன் ஆளுங்க வச்சுருக்கேன் என்னோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிட்டிசன்ஸு, ஐ எம் பேயிங் 500 மில்லியன். சைனா 1 பில்லியன் ஓவர் வச்சுருக்கான், ஆனால் 40 மில்லியன் கொடுக்குறான். இந்தியா ஆஃப்கோர்ஸ்ல. ஸோ இது வந்து ஹவ் இஸ் இட் ஃபேர் ஃபார் மீ? அதுதான். ஆனால் இப்போ ட்ரம்புக்கு கடுப்பு வந்து கோவிட் வந்தப்போ, ஆமாம், இதை நீங்கள் கவர் அப் பண்ணுறீங்க, சைனாவை வந்து கவர் அப் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ அந்த இதெல்லாம் ஐ திங்க் ஒரு வகையில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக அந்த வேர்ல்ட் பாடிஸ் இருக்குல்ல, என்னோட பர்சனல் வியூ, இந்த வேர்ல்ட் பாடிஸ் வந்து இது நடந்தாகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிஃபார்ம் பண்ணணும். UN நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வந்து இது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு 80 வருஷத்துக்கு முன்னால் அவனுங்க உருவாக்குனது. அந்த ரூல் தான் டிவிட் இது வரைக்கும் இருக்குது. 5 பவர்ஃபுல் நேஷன் வந்து US, UK, ஃப்ரான்ஸு, சைனா அண்ட் இன்னொன்று என்னது, US, UK, ஃப்ரான்ஸ், சைனா அண்ட் ரஷ்யா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா UK வந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கான கண்ட்ரின்னு சொல்ல முடியுமா? UK இஸ் நத்திங். UK வந்து ரொம்ப, ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் அவங்க கரன்சி இதுன்ட்டு, பட் நீங்கள் சைனா கூடயோ இந்தியா கூடயோ கம்பேர் பண்ணிங்கன்னா ஆர்மி வைஸ் வந்து அவங்க ஒன்றும் பெருசு. அண்ட் இந்தியா உள்ளே வந்திருக்கலாம், பிரேசில் உள்ளே வந்திருக்கலாம், சவுத் ஆஃப்ரிக்கா உள்ளே வந்திருக்கணும் இது பெர்மனன்ட் கவுன்சில், இதெல்லாம் இல்லை. ஸோ ஐ திங்க் இதை மாற்றுறதுக்கு வந்து ஒன்றே ட்ரம்ப் பண்ணுற இந்த மாதிரியான அதிரடியான இதாக இருக்கணும், இல்லை இன்னொரு வரணும், வேர்ல்ட் வார்னு. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கவர்னன்ஸோட சரித்திரத்தை நம்ம பார்த்தோமா, வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சோடனே வெசைல்ஸ் இது சட்டப்படி வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சோடனே யுனைடெட் நேஷன்ஸ் உருவானுச்சு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இப்போ வந்து மோ அண்ட் மோ பிகமிங், ஆஃப்கோர்ஸ் 80 வருஷம் வந்து உலகமே வந்து அப்படியே நம்ம இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ்குள்ளே வந்துட்டோம். WHOலேருந்து எல்லாமே, WTOலேருந்து எல்லாமே. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இஸ் வெரி இம்பேலன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால நான் என்ன நினைக்கிறேன்னா, UN ரிவைம் பண்ணுறதுக்கு வார் இல்லாமல் நடக்கணும்னா இந்த மாதிரி ட்ரம்ப் பண்ணுற ஏதாச்சும் ஒரு கூத்து தான் வந்து அதுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். நீ பார்த்தனா சதீஷ், ஏன் WHO இது இந்த மாதிரி ஆர்கனைசேஷன், கிளைமேட் சேஞ்சு, UN இதெல்லாம் வந்து ஏன் அந்த யூஎஸோட ஸ்ட்ராங் எப்படி இருக்குன்னா, ஃபைனான்ஷியலிலாம் காசு கொடுத்து அந்த வீட்டோ பவர் கண்ட்ரோல் ஆனிச்சு. அப்போ காசு தரலாம், அதுக்கு தான் இவங்களும் வந்து அமெரிக்கா வந்து ஒரு என்னாச்சும் சொன்னாங்க, அந்த பேச்சு கேட்டுட்டு இருந்தானுங்க. பட் இவர் சொல்கிறது என்னன்னா, இவர் வேற மாதிரி சொல்கிறாரு. இவர் என் காசை அவனுக்கு கொடுக்கணும், நான் தான் பவர்ஃபுல்லாக இருக்கேன், நான் என்னாச்சுன்னா அப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன்ட்டு, இந்த மாதிரி தான் டீல்லாம். நான் அவனுக்கு காசு கொடுக்கறதால நான் என் காசு கொடுத்து பவர் வாங்கி வச்சுக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் சதீஷ் இப்போ டூ ஏர்லி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுக்கு. பட் நினைக்கிறேன் இப்போ ஏர்லி ஸ்டேஜில் வந்து இந்த அஃப்கோர்ஸ்லாம் எதிர்ப்புலாம் வந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய எதிர்ப்பு வரும் அந்த வாட்டிக்கு, எல்லாம் தெரியுது. கூட்டம் நிறையா போடுவானுங்க. ஸோ கூட்டமே வந்து LGBT குரூப்பு நினைக்கிறேன் டெமோன்ஸ்ட்ரேஷன் பெருசாக செய்வாங்க. ஏன்னா ரொம்ப கிளியரான ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு. ஸோ அப்புறம் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ்லாம் மற்ற டெமோக்ராட் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸ்லாம் வந்து அந்த சொல்லுவாங்க அப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடைவெளியில் ஒரு ஃபியூ கவர்னர் எலெக்ஷன் வர போது போக்கு அதான் விவேக் ராமசாமி குவிட் டோச்சிலேருந்து வெளியாயிட்டார். ஸோ ஐ திங்க் குவிட்ஸ் பிகாஸ் ஹாயோ கவர்னருக்கு போட்டி போடுறதா. ஹாயோ கவர்னர் வந்து இவர் இல்லை, முன்ன யார் இப்போ இருக்கிற விஜய் தானே, டான்ஸ் தானே, யார் சொன்னீங்க? இப்போ இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் வேன்ஸா? ஓ ஹாயோ தெரியலையா? ஓஹோவா? ஹி குவிட். ஓ செனட்டர்ல வென்ஸ் வந்து இஸ் அ ஃபார்மர் கவர்னரா? கவர்னர் இல்லை தெரியலையா? ஒஹேயோ கவர்னர் வந்து யார்? வென்ஸ் மைக் டிவைன் ரிப்பப்ளிகன் ஸ்டேட்டு தான். ஸோ ஐ திங்க் அதுக்கு முன்னால் வந்து ஐ திங்க் விவேக் ராமசாமி வில் நாட் ஜாயின் இஸ் ஹி ரெடிஸ் ஓஹையோ கவர்னர் பீட். அடுத்து வந்து கவர்னர் பீட்டுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வென்ஸ் இல்லை, மைக் டிவைன். ஐ திங்க் இவர் வந்து யார்? வென்ஸ் வந்து ஃபார்மர் செனட்டர் ஃப்ரம் ஒஹாயோ. ஸோ ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சதீஷ். இது வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். பட் அந்த மாற்றத்தை வந்து நான் நினைக்கிறேன்
நம்ம வந்து இப்போ ஒரு காலத்தில் பார்க்க முடியாது. அந்த பெரிய சேஞ்சஸ் வந்து இப்போ உலகத்துக்கே இம்பாக்ட் இருக்கு டிவி. உலகத்துக்கே இம்பாக்ட். இப்போ எல்லாம் வந்து அன்சர்டனாக இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்ட்டு, நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் ஆக போகுதுன்ட்டு. இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ இன்வாய்ஸ் கொண்டு வராங்களா, யார் யாருக்கு பாதிக்க போகுதுன்னு ஒரு பிஸ்னஸ் மேன் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு ட்ராம்ப் என்ன செய்ய போகிறாருன்ட்டு. பட் என்ன செஞ்சாலும் நான் நினைக்கிறேன் ட்ராம்ப் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா பொலிட்டிக்கலும் எக்கானமி ரிஃபார்ம் வந்து உலகமே நடக்க போகுது. அந்த அந்த இது அந்த அந்த ஈகோசிஸ்டமே மாறப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். எக்கானமியும் சரி பாலிட்டிக்கும் சரி உலகத்தில் அது அப்படியே ஒரு மாற்ற போகுது. முன்ன வந்து அந்த ஹார்ம் ட்ரேட்ஸ் தான் வந்து இந்த வந்து கிரியேட் பண்ணி விடுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் நினைக்கிறேன் இனாஃப்லாம் உயிர் போகுது. நினைக்கிறேன் ட்ராம்ப் வந்து ஒரு நல்ல ஒரு சாமி கும்பிட்ற ஒரு போக்கு, ஃபாலோவர்ஸ், ரிலிஜியஸ் பர்சன். ஏன்னா அவர் நீ பார்த்தனா, ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, அவர் சொன்ன வேர்ட்ஸ்லாம் வந்து அஃப்கோர்ஸ்லாம் அன்றைக்கி வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு பிஷப் வந்து சொல்லியிருந்தாங்களா. ஸோ அவங்களோட அந்த பைபிள்லாம் அந்த டைமில் போட்டதில் எல்ஜிபிடிக்கெலாம் ஆதரவு கொடுக்கணுன்ட்டு இவங்க ஒரு மனிதனுக்கு தான் சொன்னாங்க. மனிதன் என்னமே நீ ஹார்மோனில் என்ன ஆசைப்படுறியோ அதை நீ அடக்க முடியாது தான். அப்படி அவர் ரொம்ப பியானாக போயிட்டாங்க. பட் நான் என்னோடய பார்வையில் என்ன நான் சொல்கிறேன்னா, ட்ராம்ப் வந்து ஒரு ரிலீஜியஸ் பர்சன், ரிலீஜியஸில் இப்படி தான் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து உயிர் போணுச்சுன்னா அந்த அந்த ஏன் சாகணும் யூனோ. ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது யாராக இருந்தாலும் சொல்லிட்டு அதனால தான் அந்த வந்து ரொம்ப ஒரு இது பண்ணிக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா நான் வந்து இன்னொரு குரூப்பை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து வருவேன். அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலு. ஸோ அதே வேலையில் பார்த்தேன்னா சதீஷ், இந்த ஏன் சொல்கிறேன்னா, அவன் மாவன்ல லாஸ்டானு பேரன் வந்து அவர் சொல்கிறார், என்ன நம்ம சொல்கிறாரு, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டு பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, நோ ஸ்மோக் நோ ஆல்கஹால், அப்புறம் வந்து இன்னொரு என்னது, நோ ஸ்மோக் நோ ஆல்கஹால், அப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்னார், தேத்து நோ தேத்து. அது யார் இதோட அவன்கிட்ட சொல்கிறாரு, நோ ஆல்கஹால் நோ சிகரெட்ஸ் நோ தேத்து. இந்த மூணு செய்யக்கூடாது நீ. அவன் மேடம் தத்துலாம் இல்லையா. ஆமாம். ஸோ அவர் என்ன அங்கே என்ன எனக்கு அது தெரியுதுன்னா, ஒரு குடும்பம்னா நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்ப்போம். ஆமாம். அந்த 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 எப்படின்னா ஒரு டிசிப்ளினு, சிகரெட்டு இதெல்லாம் இருக்கக்கூட தான் நினைப்போம். ஆமாம். ஸோ அதை அந்த திக்கான் பண்ணுறாரு. அந்த அப்பாப்பட்ட மல்டி பில்லியனே இருந்தவன் அது பாரு, அந்த அந்த நிலாயின்னு சொல்லுவாங்களா, அதை வந்து ரொம்ப முழுக்கமாக அவர் சொல்கிறாரு அவனுக்குன்னா. மீன்ஸ் அந்த எண்ணம் தான் இருக்கும் அவர் லீடர்ஷிப்பிலும் நாடகம் அப்படி தான் பார்க்குறாரு இப்போ நினைக்கிறேன். ஸோ அந்த ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. ஸோ அதேமாதிரி நீ பார்த்தனா சதீஷ், வராது ஒரு காரணம் வந்து நான் நினைக்கிறேன் தான் சதீஷ், அவரோட ரிலீஜியஸ் இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து ஒரு ஆளை பற்றி சாவடிக்கணும், ஏன் ஒரு ஆளை கொண்டுணும் இன்றைக்கி. அதால் தான் வந்து அந்த வேர்ட்ஸ் பற்றி அவர் சொன்னது, நான் ஸ்டெப்பின் மண்ணை கட்டி நீ வந்து காசா வந்து பீஸா நிற்கணுன்ட்டு நின்றுச்சு ஹாஸ்டேஜஸ் நீ விட்டுறணுன்ட்டு அது நின்றுச்சு சதீஷ். அது ஸோ அந்த எங்கில் இது பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. நீங்கள் நல்லா மனசு பார்ப்போம். பட் அது ட்ரம்ப் பேரன் கிட்ட சொன்னது வந்து நோ ஆல்கஹால் நோ ட்ரக்ஸ் நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரக்ஸ், 3 A's ஆல்கஹால். இல்லை டேட்டூ வேணாம். டேட்டூமா? டேட்டூ ஒன்று நான் டேட்டூ பார்க்கல. டேட்டூவும் போக சொல்லியிருந்தேன். ஸோ அதான் சதீஷ், இன்றைக்கி நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் சதீஷ். ஓகே டேவிட், இன்றைக்கி நம்ம நீட்டான ஒரு பாட்காஸ்ட் தான். பட் ஐ திங்க் 2 வாரத்துக்கு சேர்த்து நாங்கள் ஒன்றா கவர் பண்ணிட்டோம். பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தான் முக்கியம். ஸோ அதோட முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட் தான் கால் பண்ணுங்கள். கன்சல்டன்சி சர்வீசஸ், லைசன்சிங்காக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைடிங் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களை கால் பண்ணுங்கள். கீழே நம்பர் இருக்கும். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திப்போம். செம்பாம்பொக்கோ அரட்டை மரம். பாய்.